सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। श्रील प्रभुपाद की जय। ஸ்ரீல பிரபுபாதாவுக்கும் இந்த புஷ்டகிருஷ்ணா அப்படின்ற ஒரு பக்தருக்கும் ஏற்படக்கூடிய இந்த உரையாடலில் நம்ம இந்த இந்த பகுதியை பார்க்கலாம். இதயத்தை தூய்மைப்படுத்துதல் என்ற தலைப்பில் புஷ்டகிருஷ்ணர் கேட்குறார் ஸ்ரீல பிரபுபாதர் இடத்துல. ஸ்ரீல பிரபுபாதரே, அடுத்த கேள்வி, மதத்தில் சடங்குகளின் பங்கு என்ன? சமய சீர்திருத்தவாதிகள் கூறுவதை போன்ற சடங்குகளின் மீதான ஊக்கத்தை குறைக்க வேண்டுமா அல்லது சடங்குகளை ஊக்குவிக்க வேண்டுமா? ஊக்குவிக்க வேண்டுமெனில் எந்த வடிவில் அதனை ஊக்குவிக்க வேண்டும்? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், சடங்கு என்பது தவம் என்பதை அடிப்படையாக கொண்ட பயிற்சியாகும். பொதுவாக தூய்மைப்படுத்துவதற்கான மத சடங்குகளை ஒருவன் அனுஷ்டிக்காவிடில் அவன் தூய்மையற்றவனாகவே இருப்பான். இருப்பினும் இவ்வெல்லா சடங்குகளையும் ஏற்கும்படி மக்களை தூண்டுதல் தற்போதைய காலத்தில் நடைமுறைக்கு இயலாது. ஆகவே ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரியுங்கள் என்று சாஸ்திரங்களும் சைதன்ய மகாபிரபுவும் பரிந்துரைக்கின்றனர். இது இந்த யுகத்தின் விசேஷ நன்மையாகும். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை இடையறாது உச்சரிப்பதன் மூலமாக ஒருவன் தானாக தூய்மை அடைகிறான். பகவான் சைதன்யர் தமது சிஷ்டாஷ்டகத்தில் ஹரே கிருஷ்ணா உச்சாடனத்தினால் அடையப்படும் படிப்படியான நன்மைகளை விளக்குகிறார். முதலில் சேதோ தர்ப்பண மார்ஜனம். இதயம் ஆரம்பத்திலேயே தூய்மைப்படுத்தப்படுகிறது. ஏனெனில் மிருகத்தனமான வாழ்வில் பிறவிகள் தோறும் சேகரித்துள்ள அழுக்கின் காரணத்தால் நம்முடைய இதயம் தூய்மையற்றதாக உள்ளது. எனவே ஆன்மீக வாழ்க்கை, பண்பாடு, தவம் முதலியவற்றின் முன்னேற்றம் யாவும் இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காகவே உள்ளன. மகாமந்திர உச்சாடனம் என்னும் இந்த வழிமுறையில் நாம் பெறக்கூடிய முதல் நன்மை இதய தூய்மையே. சேதோ தர்ப்பணம் மார்ஜனம். அதாவது இதயம் தூய்மை அடையும் போது அவன் மாயை அல்லது பௌதிக வாழ்வின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கு தகுதியுடையவனாகிறான். தான் இந்த உடல் அல்ல என்பதையும் ஆன்மீக ஆத்மா என்பதையும் தன்னுடைய பணி அற்பமான பௌதிக விஷயங்களிலிருந்து வேறுபட்டது என்பதையும் அவன் புரிந்து கொள்கிறான். அவன் நினைக்கிறான், இப்போது நான் உடலை சௌகரியமாக வைத்து கொள்வதில் மட்டும் ஈடுபட்டுள்ளேன். என்னுடைய உடல் மாற்றமடையப் போகிறது என்பதால் இவை யாவும் அவசியமற்றவை. இன்று நான் அமெரிக்க உடலில் இருப்பதால் அமெரிக்கன் என்னும் முறையில் எனக்கு பற்பல கடமைகள் இருப்பதாக நினைக்கின்றேன். நாளை நான் ஒரு அமெரிக்க நாயின் உடலில் பிறக்க நேரிடலாம். அப்போது உடனடியாக என்னுடைய கடமைகள் மாறிவிடும். எனவே இந்த உடல் சார்ந்த தேவைகள் என்னுடைய உண்மையான பணி அல்ல என்பதை என்னால் உணர முடிகிறது. என்னுடைய உண்மையான பணி ஆன்மீக ஆத்மாவாகிய என்னை ஆன்மீக உலகிற்கு, இறைவனின் திருநாட்டிற்கு உயர்த்தி கொள்வதாகும். இவ்வழியில் ஹரே கிருஷ்ணா உச்சாடனத்தில் ஈடுபடுபவன் தனது உணர்வை தூய்மைப்படுத்துகிறான். அப்போது அவனுடைய பௌதிக செயல்கள் நிறுத்தப்படுகின்றன. பௌதிக செயல்கள் வெறும் கால விரயமே. நான் ஆன்மீக ரீதியில் செயல்பட வேண்டும் என்பதை அவன் அறிந்துள்ளான். இதுவே அறிவு. இந்த அறிவு இதயத்தை தூய்மைப்படுத்துவதிலிருந்து உண்டாகிறது. சேதோ தர்ப்பண மார்ஜனம். உடல் சார்ந்த வாழ்வை அடிப்படையாக கொண்டு மாயையில் செய்யப்படும் தவறான செயல்கள் யாவும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திர உச்சாடனத்தினால் வெல்லப்படுகின்றன. இது நாம் உச்சாடனத்தினால் வரும் முதல் நன்மையாகும். அடுத்ததாக பவமகா தாவாக்னி நிர்வாபனம். இது நாம் உச்சாடனம் செய்யும்போது பௌதிக வாழ்க்கை என்னும் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பை அணைக்கக்கூடிய வழிமுறையாகும். அடுத்து ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம். நாமத்தை உச்சரிப்பவனுடைய வாழ்க்கை முற்றிலும் மங்களகரமானதாகிறது. அடுத்து வித்யாவது ஜீவனம். அவன் தெய்வீக ஞானத்தினால் நிரப்பப்படுகிறான். அடுத்த நன்மை ஆனந்தாம்புதி வர்த்தனம்.
தெய்வீக ஆனந்த கடல் பெருகுகிறது. அடுத்து பூர்ணாமிர்தாஸ்வாதனம். வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் கிருஷ்ண உணர்வின் அமிர்தத்தை அவன் சுவைக்கிறான். வேறு விதமாக கூறினால் அவனது வாழ்க்கை முற்றிலும் ஆனந்தமயமாகிறது. இறுதியாக சர்வாத்மஸ்வரூபனம் பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். எல்லா புகழும் இந்த சங்கீர்த்தன இயக்கத்திற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சங்கீர்த்தனத்திற்கு உரித்தாகட்டும். இவ்வாறாக இந்த சங்கீர்த்தன இயக்கம் சைதன்ய மகாபிரபுவின் கொடையாகும். இந்த நாம சங்கீர்த்தனத்தை ஏற்பதால் ஒருவன் கேவல பக்தி எனப்படும் பகவானின் மீதான களங்கமற்ற பக்தியை அடைகிறான். தவங்கள், விரதங்கள், யோக பயிற்சி முதலியவற்றை மேற்கொள்வதால் அடையப்படும் எல்லா நன்மைகளும் ஹரே கிருஷ்ணா மந்திர உச்சாடனத்தினாலேயே முழுமையாக அடையப்படுகின்றன. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் 6ஆம் ஸ்கந்தத்தில் 1வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது. கேச்சித் கேவலையா பக்தியா வாசுதேவ பராயணாக அகம் துன்பந்தி காட்சியன நீகாரம் இவ பாஸ்கரக. எங்கும் பரவியுள்ள பனி சூரியன் உதயமாகும் போது உடனடியாக மறைவதைப் போல இந்த கலியுகத்தில் பக்தி யோக வழிமுறையின் மூலமாக, குறிப்பாக ஹரே கிருஷ்ணா மகாமந்திர உச்சாடனத்தின் மூலமாக ஒருவனுடைய எல்லா பாவங்களும் அகற்றப்பட்டு அவன் முற்றிலும் சீர்திருத்தப்பட்டவனாக மாறுகிறான். வேறு விதமாக கூறினால் அவன் ஆன்மீக தளத்திற்கு வருகிறான். இதுவே வாழ்வின் வெற்றியாகும். அடுத்தது தூய்மை அடைவதற்கான வழிமுறை என்ற தலைப்பில் முஷ்டகிருஷ்ணர் கேட்கிறார். ஸ்ரீல பிரபுபாதரே, அடுத்த கேள்வியும் முந்தைய கேள்வியுடன் தொடர்புடையதே. ஒவ்வொரு பண்பாட்டுடைய மனிதனுக்கும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை பல்வேறு சம்ஸ்காரங்கள், அதாவது தூய்மைப்படுத்தக்கூடிய சடங்குகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் பெரும்பாலானவை இன்று பின்பற்றப்படுவதில்லை. இவற்றை புதுப்பிக்க வேண்டுமா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், சம்ஸ்காரங்களின் உண்மையான நோக்கம் முட்டாள் ஒருவனை அறிவின் தளத்திற்கு அழைத்து வருவதாகும். ஜென்மனா ஜாயதே சூத்ரஹா. பிறப்பினால் அனைவரும் சமமே, சூத்திரர்களே. வேறு விதமாக கூறினால் அவன் அறிவற்றவனாகவே இருக்கிறான். ஆன்மீக வாழ்வை பற்றிய அறிவின்றி இருக்கும் மனிதனை படிப்படியாக ஆன்மீக தளத்திற்கு அழைத்து வருவதே சம்ஸ்காரங்களின் நோக்கமாகும். மேலும் சம்ஸ்காராத் பவேத் த்விஜஹ. தூய்மைப்படுத்தும் சடங்குகளின் மூலமாக ஒருவன் ஆன்மீக மறுபிறவியை அடைகிறான். இது அவசியமானதாகும். தான் யார் என்பதையும் தன்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன என்பதையும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பே மனித பிறவியாகும். வாழ்வின் குறிக்கோள் இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வதாகும். எப்படி பார்த்தாலும் நாம் அனைவரும் கடவுளின் சிறிய அம்சங்கள். எப்படியோ நாம் இந்த பௌதிக வாழ்வினில் இருக்கின்றோம். எனவே வாழ்வின் உண்மையான நோக்கம் ஆன்மீக உலகிற்கு திரும்புவதாகும். அங்கே வாழ்க்கைக்கான போராட்டம் இருக்காது. ஆனந்தமயமான மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கும். நாம் முடிவற்ற ஆனந்தமயமான வாழ்வை விரும்புகிறோம். ஆனால் அது பௌதிக உலகில் சாத்தியமானதன்று. அந்த மகிழ்ச்சி ஆன்மீக உலகில் இருக்கிறது. எனவே அங்கு செல்வதே நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அதுவே உண்மையான கல்வி. அதுவே சம்ஸ்கார அல்லது தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறை என்று அறியப்படுகிறது. மொத்தம் 10 வகையான தூய்மைப்படுத்தும் சடங்குகள் உள்ளன. தசவித சம்ஸ்காரா. இந்த யுகத்தில் இவற்றை பின்பற்றுவது மிகவும் கடினமானதாகும். ஆயினும் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை குற்றமின்றி உச்சரித்தால் இவ்வெல்லா சம்ஸ்காரங்களும் தாமாக நிறைவேற்றப்படுகின்றன. இதை செய்பவன் தன்னுடைய உண்மையான ஆன்மீக நிலைக்கு திரும்புகிறான். அகம் பிரம்மாஸ்மி, நான் ஆன்மீக ஆத்மா. நாம் அனைவரும் ஆத்மா. கிருஷ்ணரோ பரபிரம்மம், பரமாத்மா. அர்ஜுனன் இதனை கூறுகிறான். பரம்பிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான். நீங்களே பரபிரம்மன், எல்லாவற்றிலும் இறுதி புகலிடம், மிக மிக தூய்மையானவர், பரம உண்மை என்று அர்ஜுனன் கிருஷ்ணரை புகழ்கிறான். பகவத்கீதை 10வது அத்தியாயத்தில் 12வது ஸ்லோகம். கிருஷ்ணர் பிரம்மம் என்று எனப்படுகிறார். கிருஷ்ணர் பிரம்மன் என்று எனப்படுகிறார். நானும் பிரம்மமே. ஆனால் அவர் பரபிரம்மம், நானோ மிக சிறிய பிரம்மம். எனவே என்னுடைய பணி கிருஷ்ணருக்கு தொண்டாற்றுவதாகும். இதுவே பகவான் சைதன்யரின் போதனையாகும். ஜீவோ ஸ்வரூப ஹய கிருஷ்ணேர நித்யதாச.
ஜீவனின் உண்மையான அடையாளம் கிருஷ்ணருடைய நித்திய சேவகன் என்பதே. சைதன்ய சரிதாமிரதம் மத்திய நிலை 20.108. எனவே கிருஷ்ணருடைய சேவகன் என்னும் தன்னுடைய உண்மையான ஆன்மீக பணியில் ஒருவன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் தூய்மைப்படுத்துவதற்கும் சீர்திருத்துவதற்குமான எல்லா வழிமுறைகளும் நிறைவேற்றப்படுகின்றன. நம்முடைய உண்மையான ஆன்மீக பணியில் மீண்டும் நம்மை இணைத்து கொள்வதற்கான வழிமுறை இந்த யுகத்தில் தாராளமாக வழங்கப்பட்டுள்ளது. கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜேத்து. பகவானின் திருநாமத்தை உச்சரிப்பதால் ஒருவன் ஆன்மீக முக்தியை எளிதில் அடைகிறான். இது ஸ்ரீமத் பாகவதம் 12.3.51. பௌதிக வாழ்வின் எல்லாவித தீய சகவாசத்திலிருந்தும் விடுபட்டு மீண்டும் இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்லக்கூடிய நிலை முக்த சங்கக எனப்படுகிறது. இந்நிலையை அடையும் பொருட்டு ஒருவனை தூய்மைப்படுத்துவதே சம்ஸ்காரங்கள் எனப்படும். சடங்குகளின் இந்நோக்கம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திர உச்சாடனத்தின் மூலமாக எளிதில் அடையப்பெறுகிறது. இது ஹரே கிருஷ்ணா உச்சாடனத்தின் சிறப்பு நிலையாகும். கேள்வி என்னவெனில், தூய்மைப்படுத்தும் சடங்குகளை புதுப்பிக்க வேண்டுமா? தேவைக்கு ஏற்றாற்போல் அவற்றை புதுப்பிக்க வேண்டும். இருந்தும் அவை அனைத்தையும் இந்த யுகத்தில் புதுப்பிக்க முடியாது. எனவே மக்கள் ஹரே கிருஷ்ணா மகாமந்திர உச்சாடனத்தினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது எல்லா சடங்குகளும் நிறைவேற்றப்படும். மக்களும் பிரம்மத்தை உணர்தல், அதாவது பிரம்மபூத என்னும் ஆன்மீக தலத்திற்கு வருவர். அப்போது அவர்கள் பிரசன்னாத்மா மகிழ்ச்சியுடையவர்களாகிறார். பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி. ஓகே. அப்போது ஹரே கிருஷ்ணா ஜபிக்கிறதுனால மகாமந்திர உச்சாடனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது எல்லா சடங்குகளும் நிறைவேற்றப்படும். மக்களும் பிரம்மத்தை உணர்தல் என்னும் பிரம்மபூத என்னும் ஆன்மீக தலத்திற்கு வருவர். அப்போது அவர்கள் பிரசன்னாத்மா மகிழ்ச்சியுடையவர்களாவர். மேலும் ந சோச்சதி ந காங்க்ஷதி, அவர்களிடம் எந்த ஒரு வருத்தமும் தேவையற்ற இயக்கமும் இருக்காது. சம சர்வேஷு பூதேஷு, அவர்கள் எல்லாரையும் ஆன்மீக தலத்தில் சமமாக காண்பர். இறுதியாக மத் பக்திம் லபதே பராம், அவர்கள் பக்தி தொண்டின் தலத்தை அடைந்து வாழ்வை வெற்றிகரமாக்கிக் கொள்வார். பகவத்கீதை 18வது அத்தியாயம் 54வது ஸ்லோகம். உங்களுடைய வினாவிற்கு விடை கிடைத்து விட்டதா? அப்பொழுது புஷ்டகிருஷ்ணர் கேட்கிறார், ஆம் ஸ்ரீல பிரபுபாதரே, எனக்கு ஒரு கேள்வி. தேவைக்கு ஏற்றாற்போல் சம்ஸ்காரங்களை புதுப்பிக்க வேண்டும் என்று கூறினீர்களே. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஆம், அவசியமானவற்றை புதுப்பிக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, ஒரு பிராமணனை உருவாக்க 4 விஷயங்கள் அவசியமானவை. தகாத பாலுறவு கூடாது, அசைவ உணவு கூடாது, போதைப் பொருட்கள் கூடாது, சூதாட்டம் கூடாது. இந்4 விதிகளும் அவசியமானவை, நிச்சயம் இருந்தாக வேண்டும். இவற்றை உங்களால் புறக்கணிக்க இயலாது. நீங்கள் குறைந்தபட்சம் பாவ செயல்களை தவிர்த்தாக வேண்டும். அப்போது கிருஷ்ண உணர்வை பயில முடியும். கிருஷ்ணர் இதனை பகவத்கீதையில் 7.28 கூறுகிறார். ஏஷாம் து அந்தகதம் பாவம் ஜனானாம் புண்ணியகர்மனாம் ஏ துவந்தமோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருடவிரதாக. முற்பிறவிலும் இப்பிறவிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு பாவ விளைவுகளை முழுமையாக ஒழித்து மயக்கத்தின் இருமைகளிலிருந்து பூரணமாக விடுபட்டுள்ள நபர்களே எனது பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுவர். பாவ செயல்களை கைவிட்டால் அன்றி உங்களால் பக்தனாக இயலாது. எனவே நீங்கள் இந்த 4 நெறிகளை பின்பற்றியாக வேண்டும். தகாத பாலுறவு, அசைவ உணவு, சூதாட்டம், போதைப் பொருட்கள் ஆகிய பாவ செயல்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். போதைப் பொருட்கள் என்பதில் புகையிலை, காப்பி, தேநீர் ஆகியவையும் அடங்குகின்றன. இந்த நெறிகளை பின்பற்றினால் நீங்கள் படிப்படியாக முற்றிலும் பாவமற்றவராவீர். ஒருபுறம் இது போன்ற கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும், மறுபுறம் பக்தி தொண்டில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். ஆன்மீக குருவின் கட்டளைகளையும் சாஸ்திரங்களின் கட்டளைகளையும் பின்பற்றி பக்தி தொண்டில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வதே தெய்வீக தலத்தில் இருப்பதற்கான வழியாகும். தெய்வீக தலம் என்றால் அங்கே பாவ செயல்கள் கிடையாது. அந்த தலம் பாவம் என்னும் கேள்விக்கு அப்பாற்பட்டது. நீங்கள் பௌதிக தலத்தில் இருக்கும் வரையே பாவம், புண்ணியம் என்பவை இருக்கின்றன. நீங்கள் பௌதிக தலத்தில் இருக்கும் வரையே பாவம், புண்ணியம் என்பவை இருக்கின்றன. நல்லது கெட்டது
பாவம், புண்ணியம் இவை அனைத்தும் பௌதிக தளத்தில் கணக்கிடப்படுகின்றன. ஆயினும் நீங்கள் தெய்வீக தளத்தில் இருக்கும்போது இயல்பாகவே பாவமற்றவராகி விடுகிறீர். கிருஷ்ணர் இதனை பகவத்கீதையில் 14.26 உறுதிப்படுத்துகிறார். மாம்சையோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே ச குணான் சமதித்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. பாவமான வாழ்க்கையும் புண்ணியமான வாழ்க்கையும் இந்த பௌதிக உலகினில் இருக்கின்றன. ஆனால் ஆன்மீகத்தில் ஈடுபடுவோன் பௌதிக தளத்திற்கு அப்பால் உள்ள ஆன்மீக தளத்தில் இருக்கிறான். எனவே ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரித்து பாவ செயல்களை கைவிடுதல் என்பது முக்கியமானதாகும். அப்போது தாமாக தூய்மை அடைவீர். நீங்கள் ஆன்மீக தளத்திற்கு வருவீர். இவ்விதமாக உங்களுடைய வாழ்க்கை வெற்றியடையும். அடுத்தது மாறுபட்ட ஒருமைத்துவத்தை உணர்தல் என்ற தலைப்பில் மறுபடியும் புஷ்ட கிருஷ்ணர் கேட்குறார். சில பிரபுபாதரே, அடுத்த கேள்வி ஆர்வத்தை தூண்டுவதாக உள்ளது. ஆர்வத்தை தூண்டுவதாக உள்ளது. எல்லா வகையான ஆன்மீகவாதிகளும் அவர்கள் அத்வைதிகளாக இறைவனும் ஆத்மாவும் ஒன்று என வாதிடுபவர்களாக இருக்கட்டும், துவைதிகளாக இறைவனும் ஆத்மாவும் முற்றிலும் வேறுபட்டவர்கள் என வாதிடுபவர்களாக இருக்கட்டும், அல்லது விசிஷ்டாத்வைதிகளாக இறைவனும் ஆத்மாவும் விசேஷ ஒருமைத்துவத்துடன் இருக்கின்றனர் என வாதிடுபவர்களாக இருக்கட்டும், ஒருவருக்கொருவர் தனித்தனியாக மோதிக்கொண்டிருக்காமல் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுதல் சாத்தியமா? சில பிரபுபாதர் கூறுகிறார், ஆம், இதுவே சைதன்ய மகாபிரபு கற்பித்துள்ள வழிமுறையாகும். எல்லா துவைதிகளையும் அத்வைதிகளையும் ஒரே தளத்தில் கொண்டு வருதல் இறைவனின் தொண்டாக இருப்பதே தன்னுடைய சொரூபம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடன் தன்னை முற்றிலும் சமமானவனாகவும் தானே இறைவனாகி விட்டதாகவும் அத்வைதி தவறாக நினைக்கின்றான். அத்தகு கருத்து தவறானதாகும். உங்களால் எவ்வாறு கடவுளாக முடியும்? கடவுள் 6 ஐஸ்வர்யங்களும் பூர்ணமாக பெற்றவர். ஷட்டைஸ்வர்ய பூர்ணம். அவரிடம் முழுமையான பலம், முழுமையான செல்வம், முழுமையான அழகு, முழுமையான புகழ், முழுமையான அறிவு மற்றும் முழுமையான துறவு உள்ளது. எனவே நீங்கள் கடவுளாகலாம் என்று நினைக்கக்கூடிய அத்வைதியின் கருத்து செயற்கையானதாகும். ஆத்மா கடவுளிடமிருந்து முற்றிலுமாக வேறுபட்டவன் என்றும் தனிப்பட்டவன் என்றும் துவைதிகள் வலியுறுத்துகின்றனர். ஆத்மா கடவுளிடமிருந்து முற்றிலுமாக வேறுபட்டவன் என்றும் தனிப்பட்டவன் என்றும் துவைதிகள் வலியுறுத்துகின்றனர். ஆயினும் பகவத்கீதையிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவெனில், ஆத்மாவின் கடவுளின் அம்சங்களாவர். வேதங்களிலும் கூறப்பட்டுள்ளது. நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் கடோபனிஷத்து 2.2.13. கடவுளும் சரி, கடவுளால் படைக்கப்பட்டவர்களும் சரி, இருவரும் உயிர் வாழிகளே. கடவுள் அவர்களில் முதன்மையானவராக உள்ளார். ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். இருவருக்கும் இடையிலான வேறுபாடு என்னவெனில், கடவுள் மற்ற எல்லா உயிர்களையும் பராமரிக்கின்றார். இதுதான் உண்மை. நாம் பராமரிக்கப்படுகின்றோம். கடவுள் பராமரிப்பவராக உள்ளார். நாம் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றோம். நாம் சுதந்திரமானவர்கள் அல்லர். கடவுள் ஆதிக்கம் செலுத்துபவராக உள்ளார். ஆயினும் ஆதிக்கம் செலுத்தப்படும் இந்த உயிர்வாழிகள் கூட கடவுளின் அம்சங்களே என்பதால் குணத்தின் அடிப்படையில் அவர்கள் கடவுளுடன் ஒன்றானவர்கள் ஆவர். எனவே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தத்துவம் அச்சிந்திய பேத அபேத எனப்படுகிறது. இதன்படி ஜீவன்கள் ஒரே சமயத்தில் இறைவனுடன் ஒன்றுபட்டவர்களாகவும் வேறுபட்டவர்களாகவும் உள்ளனர். ஜீவன் கடவுளின் அம்சம் என்பதால் அவன் ஒன்றுபட்டவனாக கருதப்படுகிறான். கடவுளை தங்கம் என்று கூறினால் ஜீவனும் தங்கம்தான். இதுவே குணத்திலுள்ள ஒற்றுமையாகும். ஆயினும் கடவுள் மிக பெரியவர், நாமும் மிக சிறியவர்கள். இவ்விதத்தில் நாம் கடவுளிடமிருந்து வேறுபட்டவர்கள். இதனால்தான் சைதன்ய மகாபிரபு இந்த அச்சிந்திய பேத அபேத தத்துவத்தை முன்மொழிந்தார். சிந்தனைக்கு அப்பாற்பட்ட முறையில் இறைவனுடன் ஒன்றுபட்டும் வேறுபட்டும் இருத்தல், இதுவே உண்மையான தத்துவமாகும். எனவே இந்த தத்துவத்தின் தளத்தில் விவேகமுடையவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அவர்கள் தங்களுடைய கற்பனையான தத்துவங்களிடம் விவேகமின்றி பற்றுதல் கொண்டிருந்தால் ஒன்றிணைதல் என்பது சிரமமானதாகும். ஜீவன் கடவுளுடன் நித்தியமாக ஒன்றுபட்டும் வேறுபட்டும் இருக்கிறான் என்பது உண்மை. மமை வம்சோ ஜீவலோகே என்னும் ஸ்லோகத்தை பாருங்கள். உடனே பக்கத்தில் ஹரி சௌரி என்ற பக்தர் பார்க்குறார். மமை வம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக
மனசஷ்டான் இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் என்னுடைய நித்தியமான அம்சங்களாவர். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். பகவத்கீதை 15.7. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஜீவன் இறைவனுடைய நித்தியமான சிறிய அம்சம் என்னும்போது அவன் எவ்வாறு முழுமையுடன் முற்றிலும் ஒன்றுபட்டவனாக இருக்க முடியும்? அம்சம் ஒருபோதும் முழுமைக்கு சமமாக இயலாது. இஃது அனைவரும் ஏற்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. கடவுளுக்கு சமமானவனாக முயலுதல் என்பது தவறான கருத்தாகும். மாயாவாதிகள் இறைவனாக முயல்கின்றனர், ஆனால் அது சாத்தியமன்று. இறைவனாக முயல்வதற்கு பதிலாக அவர்கள் இறையுணர்வு உடையவர்களாக மாறுவதற்கு முயலலாம். இறையுணர்வு என்றால் இறைவனின் தொண்டனாக இருத்தல் என்று பொருள். அஃது அவர்களை பக்குவமானவர்களாக மாற்றும். இறைவனின் தொண்டனாக செயல்படும் போது நம்மால் நமது இயல்பான நிலையில் இருக்க முடியும் என்று வைஷ்ணவ தத்துவம் கற்பிக்கின்றது. இது பக்குவமானதாகும். இதற்கு மாறாக தொண்டன் எஜமானராக முயலுதல் செயற்கையானதாகும். ஆன்மீக உலகில் எஜமானருக்கும் தொண்டனுக்கும் இடையே எந்த வேற்றுமையும் இல்லை என்பதும் உண்மையே. உதாரணமாக, இடையர்குல சிறுவர்களான கிருஷ்ணரின் நண்பர்களுக்கு கிருஷ்ணர் கடவுள் என்பது தெரியாது. அவர்கள் கிருஷ்ணருடன் சமமான தளத்தில் விளையாடுகின்றனர். விளையாட்டில் கிருஷ்ணர் தோற்கடிக்கப்படும் போது அவர் தம்முடைய நண்பனை தோளில் சுமந்து கொண்டு வலம் வர வேண்டும். யார் கடவுள் யார் கடவுள் இல்லை என்பதை நண்பர்கள் அறிவதில்லை. இது மிகவும் உயர்ந்த ஆன்மீக கருத்தாகும். கடவுளுக்கும் அவரது அம்சங்களான ஜீவன்களுக்கும் இடையில் எப்பொழுதும் வேற்றுமை உண்டு என்ற போதிலும் கடவுளுடைய அந்தரங்க சக்தியின் பிரபாவத்தினால் அந்த புரிந்துணர்வு மறைக்கப்பட்டுள்ளது. அந்த உயர்ந்த நிலையினை பற்பல பிறவிகள் புண்ணியம் செய்த பின்னர் நம்மால் அடைய முடியும். இது ஸ்ரீமத் பாகவதத்தில் 10.12.11 கூறப்பட்டுள்ளது. இத்தம் சதாம் பிரம்ம சுகானுபூத்யா தாஸ்யம் கதானாம் பரதெய்வதேன மாயா ஸ்ரீதானம் நரதாரகேன சாகம் விஜஹ்ரு கிருதபுண்ணிய புஞ்சாகா. இடையர்குல சிறுவர்கள் கிருஷ்ணருடன் விளையாடுகின்றனர். யார் அந்த கிருஷ்ணர்? அவர் பிரம்மசுக எனப்படும் ஆன்மீக ஆனந்தத்தில் உருவாவார். அவரே பரபிரம்மம். இந்த சிறுவர்களோ அந்த பரபிரம்மத்துடன் ஒரு சாதாரண மனிதனைப் போல் விளையாடுகின்றனர். அவர் ஒரு சாதாரண குழந்தையைப் போல தோன்றுகிறார். கிருஷ்ணருடன் விளையாடத்தக்க அந்த நிலையை இடையர்குல சிறுவர்களால் எவ்வாறு பெற முடிந்தது? கிருத புண்ணிய புஞ்சாகா. பற்பல பிறவிகள் புண்ணியம் செய்த பின்னர் அவர்கள் கிருஷ்ணருடன் சமமான நிலையில் விளையாடக்கூடிய அந்தஸ்தை பெற்றுள்ளனர். இது தூய பக்தி தொண்டின் செயலாகும். நீங்கள் கிருஷ்ணரின் இருப்பிடமான கோலோக விருந்தாவனத்திற்கு செல்லும்போது முழுமுதற் கடவுளுக்கும் அவரது தொண்டர்களுக்கும் இடையில் எந்த வேற்றுமையையும் காண இயலாத அளவிற்கு கிருஷ்ணரின் மீது அதீத அன்பை வெளிப்படுத்துவீர்கள். கிருஷ்ணருடைய இருப்பிடத்தில் வசிப்பவர்கள் கிருஷ்ணரின் மீது அசையா அன்பை பெற்றுள்ளனர். இதுவே விருந்தாவன வாழ்க்கை. பசுக்கள், கன்றுகள், மரங்கள், பூக்கள், நீர் வயதானவர்கள், கிருஷ்ணரின் பெற்றோர்களான நந்த மகாராஜர் மற்றும் யசோதை என எல்லாரும் கிருஷ்ணரின் மீது தீவிர பற்றுதல் கொண்டுள்ளனர். ஒவ்வொருவருக்கும் கிருஷ்ணரே மையப்புள்ளியாக உள்ளார். ஒவ்வொருவரும் கிருஷ்ணரை எந்த அளவிற்கு நேசிக்கின்றனர் என்றால் அவர் பரமபுருஷ பகவான் என்பதை கூட அவர்கள் அறிவதில்லை. சில நேரங்களில் பிருந்தாவன வாசிகள் கிருஷ்ணரின் அற்புதமான செயல்களை பார்த்து நினைப்பதுண்டு. கிருஷ்ணர் தேவர்களில் ஒருவராக இருக்கலாம். இங்கு வந்து நம்முடன் விளையாடுகிறாரோ? கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதை அவர்கள் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை. அப்படியே அவர்கள் அங்கீகரிக்க நேர்ந்தாலும் கிருஷ்ணர் உடனடியாக அதனை மறக்க செய்து விடுவார். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பூமியில் கிருஷ்ணர் தமது லீலைகளை அரங்கேற்றிய போது அவர் பல்வேறு அபாயகரமான சூழ்நிலைகளை கடந்து வந்தார். எத்தனையோ அசுரர்கள் வந்தனர். அன்னை யசோதை கிருஷ்ணரின் பாதுகாப்பிற்காக மந்திரங்களை உச்சரிப்பது வழக்கம். கிருஷ்ணர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவள் நினைப்பாள். கிருஷ்ணரின் குடும்பத்தினரும் நண்பர்களும் கிருஷ்ணர் கடவுள் என்பதை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. கிருஷ்ணருக்கான அவளது இயல்பான அன்பு அவ்வளவு தீவிரமானதாகும். எனவே பிருந்தாவன வாழ்க்கை மிக உயர்ந்ததாகும். சைதன்ய மகாபிரபு இதனை கற்பித்துள்ளார். ஆராத்யோ பகவான் பிரஜேஷ தனயஸ் தத்தாம பிருந்தாவனம். முதல் கருத்து, நந்த மகாராஜனின் மகனாய் கிருஷ்ணர் விரஜேந்திரநந்தனர்.
வழிபாட்டிற்கு உரியவர். ஆராத்தியக அடுத்த கருத்து தத்தாம பிருந்தாவனம், அவருடைய இருப்பிடமாகிய பிருந்தாவனமும் அவருக்கு சமமாக வழிபடத்தக்கது. பகவானுக்கு சமமாக அந்த பிருந்தாவனம் வழிபடத்தக்கதான். இந்த உண்மைகள் மிக உயர்ந்த புரிந்துணர்வை சார்ந்துள்ளவை. இந்த உண்மைகள் மிக உயர்ந்த புரிந்துணர்வை சார்ந்தவை. இறைவனுடன் ஐக்கியமாகுதல் மிக உயர்ந்த நிலை அன்று என்பதை பக்தனால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். பிருந்தாவனத்தில் உள்ள பக்தர்கள் கடவுளுக்கு தாயாகவோ தந்தையாகவோ இருக்க விரும்புகின்றனர். அதாவது அன்பினால் அவரை கட்டுப்படுத்த விரும்புகின்றனர். இந்த உண்மைகளை மாயாவாதிகள் எனப்படும் அத்வைதவாதிகளால் புரிந்து கொள்ள முடியாது. தூய பக்தர்களால் மட்டுமே இவ்விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். இறைவனுடன் ஐக்கியமாவதில் என்ன நன்மை? மாயாவாதிகளால் மட்டுமின்றி இதர வைஷ்ணவ தத்துவ அறிஞர்களால் கூட சைதன்ய மகாபிரபு விளக்கியுள்ள இறைவனுடனான இதர உறவு முறைகளை விளக்க முடியாது. வாத்சல்ய ரசத்தையும் மாதுரிய ரசத்தையும் அவர்களால் விளக்க இயலாது. சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணருடனான நம்முடைய உறவை மாதுரிய ரசத்தில், தெய்வீக காதல் ரசத்தில் கற்பித்துள்ளார். அதே சமயத்தில் நம்முடைய பொதுவான புரிந்துணர்விற்காக சைதன்ய மகாபிரபு அச்சிந்திய பேத அபேத தத்துவத்தினை அறிமுகப்படுத்தினார். ஒரே சமயத்தில் இறைவனுடன் ஒன்றுபட்டும் வேறுபட்டும் இருத்தல், இது கிருஷ்ணரால் பகவத்கீதையில் 15.7 விளக்கப்பட்டுள்ளது. மமை வம்சோ ஜீவலோக ஜீவபூத சனாதனா. ஜீவன்கள் கடவுளின் அம்சங்கள். நாமும் கடவுளுடைய குணங்களை சிறிதளவு பெற்றிருப்பதால் கடவுளுடன் ஒன்றானவர்கள். ஆயினும் கடவுள் எஜமானர், நாம் எப்போதும் அவருக்கு கீழ்ப்பட்டவர்கள். ஏகோ பகுனாம் யோ விதத்தாதி காமான்னு. நாம் பாதுகாக்கப்படுபவர்கள், பராமரிக்கப்படுபவர்கள், ஆதிக்கம் செலுத்தப்படுபவர்கள். இதுவே நம்முடைய நிலை. நம்மால் ஆதிக்கம் செலுத்துபவரின் நிலையினை அடைய இயலாது. அது சாத்தியமன்று. சரியான பாயிண்ட் இதெல்லாம். நம்ம எல்லாத்தையும் ஆதிக்கம் செலுத்தணும் தான் நினைக்கிறோம். அதனால தான் அடிபடுறோம். நம்மளாம் ஆதிக்கம் செலுத்தப்படுபவர்கள், பராமரிக்கப்படுபவர்கள். நம்ம காப்பாற்றப்பட வேண்டியது. நான் போய் மற்றவங்களை காப்பாற்றுறேன், குடும்பத்தை காப்பாற்றுறேன், என்ன இதெல்லாம் நடக்காது. அந்த அகங்காரம் அடியோடு போகணும். ஆனால் பகவானால் பராமரிக்கப்படுபவர்கள் நாமலாம். சரி, இறைவனை நேசிப்பது எவ்வாறு என்ற தலைப்பில் கிருஷ்ணர் கேட்கிறார். சில பிரபுபாதரே, அடுத்த கேள்வி. நாஸ்திகர்கள் ஆஸ்திகர்கள் என்னும் இரண்டு வகுப்புகளாக மட்டுமே உலகம் பிரிவுபட்டு கொண்டிருக்கும் போது எல்லா மதத்தினரும் ஒன்று சேர்வது என்பது பரிந்துரைக்கத்தக்கதா? இந்த குறிக்கோளை அடைவதற்கு நாம் என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்? ஸ்ரீ பிரபுபாதர் கூறுகிறார், நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை ஏற்கனவே விளக்கியுள்ளோம். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமே அந்த நடவடிக்கை. நாஸ்திகர்களின் பிரிவு, ஆஸ்திகர்களின் பிரிவு ஆகிய பிரிவுகள் இரண்டும் எப்போதும் இருக்கும். இது பௌதிக உலகின் இயல்பாகும். ஒருவரது வீட்டில் கூட தந்தை இரண்யகசிபுவை போன்ற நாஸ்திகனாகவும் மகன் பிரகலாதனை போன்ற ஆஸ்திகனாகவும் இருக்கலாம். நாஸ்திகர்களும் ஆஸ்திகர்களும் எப்போதும் இருக்கின்றனர். குடும்பத்தில் இருக்கலாம், சமூகத்தில் இருக்கலாம், நாட்டில் இருக்கலாம். ஆயினும் ஆஸ்திகர்கள் பகவத்கீதையின் அறிவுரைகளை பின்பற்றி பெயரளவிலான மற்ற சமய நெறிகளை கைவிட்டு கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் தஞ்சமடைய வேண்டும். அது சமய ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். கடவுளை பற்றிய தெளிவான அறிவு இல்லாத சமயம் மேலோட்டமானதாகவும் போலியானதாகவும் இருக்கும். கடவுளின் கட்டளைகளை ஏற்பதே சமயமாகும். கடவுளை பற்றிய தெளிவான அறிவு உங்களிடம் இல்லையெனில், கடவுள் யார் என்பதை நீங்கள் அறியாவிடில், அவருடைய கட்டளைகளை ஏற்பது என்னும் கேள்விக்கே இடமில்லை. ஸ்ரீமத் பாகவதத்தின் 6வது ஸ்கந்தத்தில் உள்ள இந்த ஸ்லோகத்தை காணுங்கள். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். அந்த ஹரிசௌர் என்ற பக்தர் உடனே புஸ்தகத்தை பார்த்து சொல்கிறார், தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம் நவை விதர் ரிஷியோ நாபிதேவாக ந சித்த முக்கிய அசுரோ மனுஷ்யா குதச்ச வித்யாதர சாரணாதய. உண்மையான சமய கொள்கைகள். ஸ்ரீல பிரபுபாதர், ஆம், தொடர்ந்து படியுங்கள். ஹரிசௌரி படிக்கிறார். ஹரிசௌர் என்ற பக்தர் படிக்கிறார். உண்மையான சமய கொள்கைகள் பரமபுருஷ பகவானால் வகுக்கப்பட்டுள்ளன. சத்துவகுணத்தில் முழுமையாக நிலை பெற்று
உயர் லோகங்களில் இடைபெற்றுள்ள மிக சிறந்த முனிவர்களாலும் கூட உண்மையான சமய கொள்கைகளை உறுதிப்படுத்த இயலாது. அவ்வாறு இருக்கையில் தேவர்கள், சித்தலோகத்தின் தலைவர்கள், அசுரர்கள், சாதாரண மனிதர்கள், வித்தியாதரர்கள், சாரணர்கள் முதலியவர்களாலும் அது இயலாது என்பதை சொல்ல தேவையில்லை. சாரணர்கள் முதலியவர்களாலும் அது இயலாது என்பதை சொல்ல தேவையில்லை. ஸ்ரீமத் பாகவதம் 6.3.19. ஸ்ரீ பிரபுபாதர் கூறுகிறார், நன்று, அடுத்த ஸ்லோகங்களையும் படியுங்கள். ஹரிசௌரி என்ற பக்தர் படிக்கிறார். ஸ்வயம்பூர்ணார்த்த சம்புஹோ குமார கபிலோ மனுஹோ பிரஹ்லாதோ ஜனகோ பீஷ்மோ பலிர் வையாசிகிர் வயம் துவாதசைதே விஜானீமோ தர்மம் பாகவதம் படாஹா குஹ்யம் விஷுத்தம் துர்போதம் எம் ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே. பிரம்மதேவர், பகவான் நாரதர், சிவபெருமான், 4 குமாரர்கள், பகவான் கபிலர் அதாவது தேவஹூதியின் மகன், ஸ்வயம்புவ மனு, பிரஹ்லாத மகாராஜர், ஜனக மகாராஜர், பீஷ்மதேவர், பலி சக்கரவர்த்தி, பலி மகாராஜர், சுகதேவ கோஸ்வாமி, நானாகிய யமராஜர் ஆகியோர் உண்மையான சமய கொள்கைகளை அறிந்துள்ளோம். அன்புள்ள சேவகர்களே, இந்த தெய்வீக சமய கொள்கையானது பாகவத தர்மம் என்று அறியப்படுகிறது. முழுமுதற் கடவுளிடம் சரணடைந்து அவர் மீது அன்பு செலுத்தக்கூடிய இந்த வழிமுறை பௌதிக இயற்கையின் குணங்களால் களங்கமடையாததாகும். இந்த தெய்வீகமான சமய கொள்கை சாதாரண மனிதர்களால் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமானதும் மிக இரகசியமானதும் ஆகும். ஆயினும் தெய்வாதீனமான இதனை புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஒருவன் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவன் உடனடியாக முக்தி பெற்று இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்கிறான். ஸ்ரீமத் பாகவதம் 6.3.20-21 ஸ்லோகம் வரைக்கும் 20-21 ஸ்லோகம். ஸ்ரீ பிரபுபாத கூறுகிறார், பிரம்மா, நாரத, சிவபெருமான் முதலிய இந்த மகாஜனங்கள் சமய கொள்கைகளை அறிந்துள்ளனர். சமயம் என்றால் பாகவத தர்மம். கடவுளுடனான நமது உறவையும் புரிந்து கொள்வதே சமயம். நீங்கள் இதனை இந்து சமயம், இஸ்லாமிய சமயம் அல்லது கிறிஸ்தவ சமயம் என்று கூறலாம். ஆனால் இறைவனை எவ்வாறு நேசிப்பது என்பதை கற்பிப்பதே உண்மையான சமயம். சவை பும்சாம் பரோதர்மோ எதோ பக்திர் அதோக்ஷஜே. உங்களால் சமய வழிமுறையினை பின்பற்றி இறைவனை நேசிக்கும் தளத்திற்கு வர முடிந்தால் அப்போது உங்களது சமயம் பக்குவமானதாகும். ஸ்ரீமத் பாகவதம் 1.2.6 கூறப்பட்டுள்ளது. இல்லாவிடில் அது வெறும் கால விரயமே. அது இறைவனை பற்றிய தெளிவான கருத்து இல்லாத போலி சமயமாகும். எனவே கடவுள் என்றால் என்ன என்பதையும் அவர் என்ன கூறுகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொண்டு அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போது அங்கே உண்மையான சமயம் இருக்கும். கடவுளை பற்றிய உண்மையான புரிந்துணர்வு இருக்கும். அனைத்தும் முழுமையடையும். புஷ்டகிருஷ்ணர் கேட்கிறார், சில பிரபுபாதரே, இந்த மகாஜனங்களின் பட்டியலில் இயேசு, மோசஸ் முதலியவர்களை பற்றி குறிப்பிடவில்லையே என்று சிலர் வினவலாம். சில பிரபுபாதர் கூறுகிறார், கிறிஸ்துவ புனிதர்களுக்கு மத்தியிலும் மகாஜனங்கள் இருக்கின்றனர். இயேசு கிறிஸ்து மட்டுமின்றி புனித மேத்யூ, புனித தாமஸ் முதலியோரும் அவருடன் இருந்தனர். இந்த மகாஜனங்கள் பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளனர். உண்மையான சமயத்தை உறுதியுடன் பின்பற்றி சமய நெறிகளை முறையாக அறிந்துள்ளவர் மகாஜனர் எனப்படுகிறார். மேலும் அவர் முறையான சீட பரம்பரையில் வருபவராகவும் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக அர்ஜுனன் கிருஷ்ணரிடமிருந்து பகவத்கீதையை நேரடியாக கற்றான். எனவே அர்ஜுனன் ஒரு மகாஜனன். ஆகவே நீங்கள் அர்ஜுனனிடமிருந்து கற்க வேண்டும். அர்ஜுனனின் பாதையை பின்பற்றி அர்ஜுனன் கிருஷ்ணரை எவ்வாறு புரிந்து கொண்டானோ அவ்வாறே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது மகாஜனோ ஏன கதசபந்தாக நீங்கள் மகாஜனரை பின்பற்றி உண்மையான பாதையில் இருப்பதாக பொருள். நாம் அவ்வாறு தான் வாழ்கிறோம். ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து வரும் இந்த ஸ்லோகங்களில் மகாஜனங்களின் பட்டியல் உள்ளது. இதில் ஸ்வயம்பூ எனப்படும் பிரம்மதேவரும் இருக்கிறார். எனவே நம்முடைய இந்த சம்பிரதாயம் சீட பரம்பரை பிரம்ம சம்பிரதாயம் எனப்படுகிறது. நம்முடைய சம்பிரதாயத்தில் மற்றொரு மகாஜனரான நாரதரும் இருக்கிறார். சம்பு எனப்படும் சிவபெருமானும் மற்றொரு மகாஜனர் ஆவார். அவருக்கென்று ருத்ர சம்பிரதாயம் என்ற பெயரில் தனி சம்பிரதாயம் உள்ளது. அதுபோலவே செல்வ திருமகளான லக்ஷ்மிக்கும் ஸ்ரீ சம்பிரதாயம் உள்ளது.
நாம் இத்தகைய சம்பிரதாயங்களில் ஏதேனும் ஒன்றை சார்ந்திருக்க வேண்டும். சம்பிரதாய விஹீனாயே மந்திராஸ்தே சம்பிரதாய விஹீனாயே மந்திராஸ்தே நிஷ்பலா மதாக. மகாஜனரிடமிருந்து தொடங்கும் அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயத்தை நீங்கள் சார்ந்திருக்காவிடில் உங்களது சமய வழிமுறை பயனற்றதாகும். புதிதாக எந்த ஒரு சமய வழிமுறையையும் நீங்கள் கற்பனை செய்யக்கூடாது. கிறிஸ்துவ மகாஜனங்களை பின்பற்றுகிறீர்களோ வேத மகாராஜனங்களை பின்பற்றுகிறீர்களோ என்பது பொருட்டல்ல, மகாஜனங்களை பின்பற்ற வேண்டும் என்பதே கருது. ஒரு கிறிஸ்தவன் நான் புனித தாமஸை நம்புவதில்லை என்று கூறினால் அவன் எத்தகைய கிறிஸ்தவன்? நான் எந்த மகாஜனரை பற்றி விவாதிக்கிறோம் என்பது பொருட்டல்ல. கடவுளால் வகுக்கப்பட்ட கொள்கைகளை உறுதியுடன் பின்பற்றுபவர் உண்மையான மகாஜனராவார். அவ்வாறு பின்பற்றினால் அவர் உண்மையான சமயத்தை பின்பற்றுகிறார் என்று பொருள். இல்லாவிடில் சமயம் என்னும் கேள்விக்கே இடமில்லை. பெயரளவில் சமயத்தை பின்பற்றுபவர்கள் மனோதர்மி எனப்படும் மனோ அனுமானிகளாக இருக்கின்றனர். மன அனுமானத்தை சமயம் என்று கூற முடியாது. கடவுளின் கட்டளைகளே சமயம். அந்த கட்டளையை பின்பற்றுவன் சமயவாதி, அவ்வளவுதான். புஷ்டகிருஷ்ணர் தொடர்ந்து கேட்கிறார், அப்படியெனில் சில பிரபுபாதரே தனிப்பட்ட சமய அடையாளங்களை தக்க வைப்பதற்கான தேவையில்லை என்றும் உலகில் ஒரே ஒரு சமயம் மட்டுமே உள்ளது என்றும் நீங்கள் கூறுவதைப் போல தெரிகிறது. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், இறைவனை எவ்வாறு நேசிப்பது என்னும் ஒரு சமயம் ஏற்கனவே இருக்கிறது. அது மட்டுமே சமயம் இல்லை. நாங்கள் இறைவனை நேசிக்க விரும்பவில்லை என்று கிறிஸ்தவர்கள் கூறுவார்களா? இல்லை. நாங்கள் இறைவனை நேசிக்க விரும்பவில்லை என்று இஸ்லாமியர்கள் கூறுவார்களா? எனவே சமயம் என்றால் இறைவனை நேசிப்பதே. இறைவனை எவ்வாறு நேசிப்பது என்பதை கற்பிக்கும் எந்த ஒரு இறைவனை எவ்வாறு நேசிப்பது என்பதை கற்பிக்கும் எந்த ஒரு சமயமும் பக்குவமானதாகும். நீங்கள் கிறிஸ்தவரா, இஸ்லாமியரா, இந்துவா என்பது பொருட்டல்ல. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பரமகிருஷ்ண பகவானால் நேரடியாக வகுக்கப்பட்டதே உண்மையான சமயம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்னிடம் சரணமடை என்று கூறுகிறார். உங்களிடம் அன்பு இல்லாவிடில் சரணடைய இயலாது. நீங்கள் என்னிடம் சரணடைந்திருப்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் உங்களது நாட்டிலிருந்து வரவில்லை என்ற போதிலும் உங்களுக்கு என் மீது அன்பு இருப்பதால் நீங்கள் சரணடைந்துள்ளீர். இதை செய்யுங்கள் என்று நான் கூறினால் நீங்கள் அதை செய்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள். ஆகவே ஒருவன் இறைவனிடம் எப்போது சரணடைகிறான்? எப்போது சரணமடைவான்? அவன் இறைவனை நேசித்து, கடவுளே, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்வேன் என்று நினைக்கும்போது அவன் அந்த தலத்தை அடைகிறான். இதுவே சமயத்தின் அடிப்படை கொள்கையாகும். இவ்வாறாக இறைவனை எவ்வாறு நேசிப்பது என்பது எந்த மதத்தில் கற்பிக்கப்படுகிறதோ அந்த மதம் பக்குவமானதாகும். இறைவனை நேசிக்கும் இந்த தலத்திற்கு அனைவரும் வருதல் நலம். அதுவே கிருஷ்ண உணர்வு. இறைவனை நேசிப்பது, இறைவனுக்காக எல்லாவற்றையும் எவ்வாறு தியாகம் செய்வது என்பனவற்றை தவிர நாங்கள் வேறு எதையும் கற்பிப்பதில்லை. இதுவே உண்மையான சமயம். இல்லாவிடில் ஏதோ சில சமய சடங்குகளை பின்பற்றி காலத்தை விரயமாக்கும் போலியான சமயமாகிவிடும். அது சமயமே அல்ல, மேலோட்டமானது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 1.2.8 இது கூறப்பட்டுள்ளது. தர்மஸ்வனுஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசு யஹ ந உற்பத்தியதே எதிரதும் சமயேவகி கேவலம். உங்களது சமய நெறிகளை மிகுந்த உறுதியுடன் பின்பற்றுவதால் நீங்கள் மிகவும் நல்லவரே. ஆயினும் இறைவனின் மீதான அன்பு எங்கே? அதுவா? அதை பற்றி எனக்கு தெரியாது. உங்களுடைய நிலை இவ்வாறு இருந்தால் ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது, ஸ்ரமயேவகி கேவலம். உங்களுடைய சமயம் வெறும் காலவிரயமே, உழைப்பு மட்டுமே மிச்சம். இறைவனை எவ்வாறு நேசிப்பது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளாவிடில் உங்களுடைய சமயத்தின் பயன் என்ன? நீங்கள் உண்மையிலேயே இறைவனை நேசிக்கும் தளத்தில் இருந்தால் இறைவனுடனான உங்களது உறவை புரிந்து கொள்வீர்கள்.
நான் இறைவனுடைய சிறிய அம்சம். இந்த நாயும் இறைவனுடைய சிறிய அம்சமே. ஒவ்வொரு உயிர் வாழியும் இறைவனின் அம்சமே. இதை அறியும் போது உங்களது அன்பை மிருகங்களிடமும் வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் உண்மையிலேயே இறைவனை நேசித்தால் உங்களது அன்பு இங்குள்ள பூச்சிகளிடமும் இருக்கும். ஏனெனில் இந்த பூச்சி வேறுபட்ட உடலை பெற்றுள்ள போதிலும் இதுவும் கடவுளின் சிறிய அம்சமே. என்னுடைய சகோதரனே என்பதை புரிந்து கொள்வீர்கள். என்னுடைய சகோதரனே என்பதை புரிந்து கொள்வீர்கள். சம சர்வேஷு பூதேஷு. நீங்கள் எல்லா உயிரினங்களையும் சமமாக காண்பீர்கள். அப்போது உங்களால் கசாப்பு கூடங்களை பராமரிக்க இயலாது. நீங்கள் கசாப்பு கூடங்களை நடத்தி கொண்டு பைபிளில் இயேசு கிறிஸ்து வழங்கியுள்ள கொல்லாதிருப்பாயாக என்னும் கட்டளையை மீறிக்கொண்டு அதே சமயத்தில் உங்களை கிறிஸ்தவன் என்று பிரகடனப்படுத்தி கொண்டிருந்தால் அப்போது உங்களுடைய பெயரளவிலான சமயம் வெறும் காலவிரயமே. சமயேவகி கேவலம். நீங்கள் தேவாலயத்திற்கு செல்கிறீர், ஆனால் உங்களிடம் கடவுளுக்கான அன்பு இல்லை என்பதால் அது வெறும் காலவிரயமே. இந்த முட்டாள்தனம் உலகம் முழுவதும் செயல்பட்டு கொண்டுள்ளது. மக்கள் தங்களை ஏதோ ஒரு மதப்பிரிவில் அடையாளப்படுத்தி கொண்டுள்ளனர். ஆனால் அங்கே உண்மையான சமயம் இல்லை. எனவே எல்லா மக்களும் ஒரே தளத்தில் ஒன்றிணைய வேண்டுமெனில் அவர்கள் பகவத்கீதையின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பது கீதையின் முதல் கொள்கையாகும். கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை உங்களால் ஆரம்பத்தில் ஏற்க முடியாவிடில் படிப்படியாக இதனை புரிந்து கொள்ள முயலுங்கள். இதுதான் கல்வி. முழுமுதற் கடவுள் என்று யாரோ ஒருவர் உள்ளார் என்பதை ஏற்றுக்கொண்டு உங்களது வழிமுறையை தொடங்குங்கள். கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்று நான் கூறும்போது ஏன் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக கூறுகிறீர்? கிருஷ்ணர் ஒரு இந்தியர் என்று நீங்கள் கூறலாம். இல்லை, அவர் கடவுள். முதலில் இந்தியாவில் தோன்றி பின்னர் ஐரோப்பாவிற்கு வரும் சூரியனை எடுத்துக்காட்டாக பாருங்கள். ஐரோப்பிய சூரியன் இந்திய சூரியனிலிருந்து வேறுபட்டது என்று பொருள் கொள்ள முடியுமா? அதுபோலவே கிருஷ்ணர் இந்தியாவில் தோன்றிய போதிலும் அவர் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மூலமாக தற்போது மேற்கத்திய நாடுகளுக்கும் வந்துள்ளார். எனவே கிருஷ்ணர் கடவுளா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் முயல வேண்டும். ஆயினும் அவர்தான் கடவுள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. கடவுள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கான அறிவு உங்களிடம் இருக்குமெனில் இதை புரிந்து கொள்ள முயலுங்கள். கிருஷ்ணர் தான் கடவுள் என்பதில் ஐயமே கிடையாது. கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டு கிருஷ்ணரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போது அனைவரும் ஒரே சமய தளத்தில் ஒன்றிணைய முடியும். அந்த ஒரே சமயம் கிருஷ்ண உணர்வே. புஷ்ட கிருஷ்ணர் கூறுகிறார், ஸ்ரீல பிரபுபாதரே, சில சமயங்களில் நம்முடைய பிரச்சாரத்தில் சிலரை காண்கிறோம். அவர்கள் தங்களை மிகவும் தீவிரமான கிறிஸ்தவர்கள் அல்லது இஸ்லாமியர்கள் என்று கூறிக்கொண்டு அதே நேரத்தில் கிருஷ்ணரை நிந்திக்கக்கூடியவர்களாக உள்ளனர். அத்தகைய மக்கள் இறைவனை உண்மையிலேயே நேசிக்க முடியுமா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், இல்லை. கடவுள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதில் ஒருவன் உண்மையானவனாக ஒருவன் உண்மையானவனாக இருந்தால் அவன் கிருஷ்ணரை முழுமுதல் கடவுளாக ஏற்றுக்கொள்வான். கடவுள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் இதோ இருக்கிறார் கடவுள் கிருஷ்ணர் என்பதை அவன் புரிந்து கொள்வான். அவன் கடவுளை பற்றி கற்றுக்கொள்ளாமல் இருட்டில் இருப்பானே, ஆனால் அவனால் கிருஷ்ணரை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? அவன் கிருஷ்ணரை நம்மில் ஒருவராக நினைப்பான். ஒருவேளை கடவுள் என்றால் என்ன என்பதை அவன் அறிந்திருந்தால் அப்போது கிருஷ்ணரை பற்றி அவன் புரிந்து கொள்வான். ஆம், இவர்தான் கடவுள். எடுத்துக்காட்டாக தங்கம் என்றால் என்ன என்பதை ஒருவன் அறிந்திருந்தால் தங்கத்தை எங்கே பார்த்தாலும் இதுதான் தங்கம் என்பதை அவன் புரிந்து கொள்வான். தங்கம் ஒரு கடையில் மட்டுமே கிடைக்கிறது என்று அவன் நினைக்க மாட்டான். அதுபோலவே கடவுள் என்றால் என்ன என்பதையும் கடவுள் என்பதன் பொருள் என்ன என்பதையும் ஒருவன் அறிந்திருந்தால் அப்போது அவன் கிருஷ்ணரின் முழுமையான இறைத்தன்மையை காண்பான். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் அல்லது கடவுள் என்றால் என்ன என்பதையும் கிருஷ்ணர் எவ்வாறு பகவானாக இருக்கின்றார் என்பதையும் சாஸ்திரங்கள் விளக்குகின்றன. கிருஷ்ணருடைய செயல்களை பார்த்து அவர் பகவானா இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்வதற்கு நல்ல மூளை தேவைப்படுகிறது.
இவர்தான் கடவுள் என்று நான் கூறினால் என்னுடைய கூற்றினை பரிசோதிப்பதற்கான அறிவு உங்களிடம் இருக்க வேண்டும். கடவுள் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் அப்போது கிருஷ்ணரை பற்றி என்னுடைய கூற்றினை பரிசோதித்து அவரை நீங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்வீர். என்னுடைய கூற்றினை எவ்வாறு பரிசோதிப்பது என்பதை நீங்கள் அறியாவிடில் இதை ஏற்பதற்கு நீங்கள் மறுக்கலாம். அஃது உங்களுடைய விருப்பம். நீங்கள் இரும்பை தங்கமாக ஏற்றுக்கொள்ளலாம். தங்கம் என்றால் என்ன என்பதை அறியாத உங்களுடைய அறியாமையை அது வெளிப்படுத்துகிறது. கடவுள் என்றால் என்ன என்பதை நீங்கள் உண்மையிலேயே அறிந்திருந்தால் கிருஷ்ணரை கடவுளாக ஏற்றுக்கொள்வீர். என்னுடைய கூட்டணி எவ்வாறு பரிசோதிப்பது என்பதை நீங்கள் அறியாவிடில் இதை ஏற்பதற்கு நீங்கள் மறுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் இரும்பை தங்கமாக ஏற்றுக்கொள்ளலாம். தங்கம் என்றால் என்ன என்பதை அறியாத உங்களுடைய அறியாமையை அது வெளிப்படுத்துகிறது. கடவுள் என்றால் என்ன என்பதை நீங்கள் உண்மையிலேயே அறிந்திருந்தால் கிருஷ்ணரை கடவுளாக ஏற்றுக்கொள்வீர். இதில் எந்த ஐயமும் இல்லை. எனவே பகவத்கீதை அனைவருக்குமான பொதுவான தளமாகும். அனைவரும் வரலாம். கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளலாம். கடவுளை புரிந்து கொள்ளுங்கள். அவரை நேசிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பக்குவம் அடையும். எனவே பகவத்கீதை அனைவருக்குமான பொதுவான தளமாகும். அனைவரும் வரலாம். கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளலாம். கடவுளை புரிந்து கொள்ளுங்கள். அவரை நேசிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை பக்குவம் அடையும். புஷ்ட கிருஷ்ணர் கூறுகிறார், சில பிரபுபாதரே, ஆனால் மக்களில் பலர் தங்களுடைய சமயமே மிக சிறந்தது என்று கூறுகின்றனரே. சில பிரபுபாதர் கூறுகிறார், பலனை வைத்துதான் அவற்றை பரிசோதிக்க வேண்டும். உண்மையான சமயம் என்ன என்பதை எவ்வாறு தீர்மானிக்க முடியும்? சவே பும்சாம் பரோதர்மோ ஏதோ பக்தர் அதோக்ஷஜே. சமயத்தை பின்பற்றுபவர்கள் இறைவனை நேசிப்பதற்கு கற்றுள்ளார்கள். சமயத்தை பின்பற்றுபவர்கள் இறைவனை நேசிப்பதற்கு கற்றுள்ளார்களா என்பதை வைத்து அதை தீர்மானிக்க வேண்டும். ஒருவனிடம் இறைவனின் மீதான அன்பு இல்லாவிடில் தன்னுடைய சமயம் மிக சிறந்தது என்று கூறிக்கொள்வதில் என்ன பயன்? இறைவனின் மீதான அன்பின் அறிகுறி என்ன? அதை பரிசோதிக்க வேண்டும். என்னுடைய புரிந்துணர்வு தான் தலை சிறந்தது என்று ஒவ்வொருவரும் கூறலாம். ஆனால் அதற்கு நடைமுறை உதாரணத்தை வழங்கியாக வேண்டும். தலை சிறந்த சமயத்தை பின்பற்றுவதாக யாரிடம் பிரகடனப்படுத்தினால் இறைவனை எவ்வாறு நேசிப்பது என்பதை எங்களுக்கு தெரிவியுங்கள். இறைவனை நேசிப்பதற்கான உங்களுடைய வழிமுறை என்ன? கடவுளுடனான உங்களது உறவையும் கடவுளுடனான மற்றவர்களின் உறவையும் அறியாவிடில் உங்களால் எவ்வாறு கடவுளை நேசிக்க முடியும் என்று நாம் வினவலாம். கடவுளை நேசிப்பதற்கான வழிமுறை அவரிடம் இல்லை. கடவுளை பற்றிய தெளிவான கருத்தினை யாராலும் வழங்க முடிவதில்லை. கடவுள் என்றால் என்ன என்னும் புரிந்துணர்வு உங்களிடம் இல்லாவிடில் அன்பு என்னும் கேள்விக்கே இடமில்லை. அன்பு என்பது வெறும் கற்பனையோ விளையாட்டோ அன்று. உங்களால் காற்றை நேசிக்க முடியாது, ஆனால் ஒரு அழகான நபரை நேசிக்க முடியும். நான் காற்றை நேசிக்கிறேன், வானத்தை நேசிக்கிறேன் என்று நீங்கள் கூறினால் அங்கே அன்பு என்னும் கேள்விக்கே இடமில்லை. அன்பு என்றால் அங்கே ஒரு நபர் இருந்தாக வேண்டும். நாம் நேசிக்க விரும்பும் அந்த நபர் யார்? துரதிருஷ்டவசமாக இறைவன் ஒரு நபர் என்னும் கருத்து பெரும்பாலான மக்களிடம் இல்லை. அழகு, அறிவு, பலம் முதலிய 6 தனிப்பட்ட ஐஸ்வர்யங்களில் கடவுள் எவ்வாறு பூரணமாக உள்ளார் என்பதை அவர்களால் விவரிக்க இயலாது. அதுபோன்ற தகவல் ஏதும் அவர்களிடம் இல்லை. கடவுளை பற்றிய மேலோட்டமான கருத்து மட்டுமே அவர்களிடம் உள்ளது. ஆனால் கடவுள் யார் என்பதை அவர்கள் உண்மையில் அறியாமல் இருக்கின்றனர். மாறாக கடவுளை அறிந்து அவரை நேசிப்பதே உண்மையான சமயமாகும். அன்பு என்பது தெளிவாக காணக்கூடிய உண்மை. இது வெறும் கற்பனையோ விளையாட்டோ அன்று. ஆகவே கிருஷ்ண உணர்வை சார்ந்த நாம் கிருஷ்ணரை கடவுளாக
கிருஷ்ணர் கடவுளாக இருக்கின்றோம். கிருஷ்ணரை வழிபடுகிறோம். இந்த வழிமுறையில் முன்னேற்றத்தை காண்கிறோம். கிருஷ்ணர் கூறுகிறார், சமீபத்தில் எங்களை சந்திக்க வந்த பாதிரியார் ஒருவர் கடவுள் எவ்வாறு தோற்றமளிக்கிறார் என்பது தனக்கு தெரியாது என்பதை ஒப்புக்கொண்டார். அவரால் கடவுளை பற்றி எதையும் சொல்ல முடியவில்லை. இருந்தும் கடவுளை நேசிப்பதாக கூறினார். ஒரு தெளிவே இல்லாத மதங்கள் நிறைய இருக்குது. பௌத்த மதம் ஒரு தெளிவாக சாமி இவ்வளோ கடவுள் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. தான் பிரபுபாதை உடைக்கிறார் இதெல்லாம். சமீபத்தில் எங்களை சந்திக்க வந்த பாதிரியார் ஒருவர் கிருஷ்ணர் சொல்கிறார், சமீபத்தில் எங்களை சந்திக்க வந்த பாதிரியார் ஒருவர் கடவுள் எவ்வாறு தோற்றமளிக்கிறார் என்பது தனக்கு தெரியாது என்பதை ஒப்புக்கொண்டார். அவரால் கடவுளை பற்றி எதையும் சொல்ல முடியவில்லை. இருந்தும் கடவுளை நேசிப்பதாக கூறினார். கிறிஸ்துவ மதத்திலே என்னுடைய பிதான்னு சொல்கிறாரு. அந்த பிதா யாருன்னு யாருக்குமே தெரியாது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்னுடைய பிதா அப்படின்னு. அப்போ கடவுளை யாரும் பார்த்தது கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்களும். சில பிரபுபாதர் அப்படியெனில் அந்த அன்பு எத்தகையது? கிருஷ்ணர் சொல்கிறார், அவருடைய மக்கள் தேவாலயத்திற்கு வருவதில் உற்சாகமின்றி இருப்பதாகவும் அதிகபட்சமான வாரம் ஒரு முறை வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் அதுவே போதுமானது என்றும் அவர் சொல்கிறார். சில பிரபுபாதர் கூறுகிறார், இருக்கலாம். வாரம் ஒரு முறை என்னுடைய வீட்டிற்கு வருவது அன்பாகுமா? அன்பு என்றால் தினமும் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும், ஏதேனும் பரிசுகளை வழங்க வேண்டும், என்னிடமிருந்து ஏதேனும் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பிற்கான இந்த அறிகுறிகளை ஸ்ரீ ரூப கோஸ்வாமி தமது உபதேசாமிர்தத்தில் 4 என்ற பதத்தில் 4ஆம் பதத்தில் விளக்குகிறார். ததாதி பிரதி கிருஷ்ணாதி குஹ்யம் ஆக்கியாதி பிரிச்சதி பங்தே போஜ எதே செய்வ ஷட்விதம் பிரீதி லக்ஷணம். நீங்கள் யாரையேனும் நேசித்தால் அவருக்கான ஏதேனும் ஒன்றை வழங்க வேண்டும், அவரிடமிருந்து சிலவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுடைய மனதை அவரிடம் வெளிப்படுத்த வேண்டும், அவர் தன்னுடைய மனதை உங்களிடம் வெளிப்படுத்த வேண்டும், அவர் உண்பதற்காக ஏதேனும் ஒன்றை நீங்கள் வழங்க வேண்டும், அவர் வழங்கக்கூடிய உணவை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 6 வகையான பரிமாற்றங்கள் அன்பை வளர்க்கின்றன. இதற்கு மாறாக நீங்கள் அந்த நபரையே அறியவில்லை என்றால் அன்பு என்ற கேள்விக்கே அங்கு இடமில்லை. நீங்கள் ஏதோ ஓர் இளைஞனை அல்லது பெண்ணை நேசிப்பதாக எடுத்துக்கொள்வோம். அப்போது அவளுக்காக சில பரிசுகளை வழங்குவீர். அவளும் உங்களுக்கு ஏதாவது பரிசளிப்பாள். இது அன்பை வளர்க்கிறது. நீங்கள் அவள் சாப்பிடுவதற்காக எதையாவது கொடுப்பீர். அவளும் நீங்கள் சாப்பிடுவதற்காக எதையாவது கொடுப்பாள். அன்பிற்குரியவளே, நான் உன்னை நேசிக்கிறேன், இது என்னுடைய குறிக்கோள் என்று உங்களது மனதை நீங்கள் வெளிப்படுத்துவீர். அவளும் தன்னுடைய மனதை வெளிப்படுத்துவாள். இதுதான் அன்பு பரிமாற்றம். இதை விடுத்து 2 நபர்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்கவே இல்லை என்றால் அன்பு என்ற கேள்விக்கு இடமில்லை. ஒருவரை நேசிப்பதாக கூறிக்கொண்டு ஆனால் அவரது வீட்டிற்கு வாரம் ஒரு முறை மட்டும் சென்று எனக்கு இதை கொடுங்கள், அதை கொடுங்கள் என்று கோரிக்கை மட்டும் எடுத்தால் அங்கே அன்பு பரிமாற்றம் இருக்கிறதா? அன்பு என்றால் அங்கே ஏதேனும் பரிமாற்றம் இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவரை நேசித்து ஆனால் அவரிடமிருந்து எந்த பொருளையும் பெறாமலும் அவருக்கு எந்த பொருளையும் வழங்காமலும் இருந்தால் அந்த அன்பு எத்தகையது? முடிவு என்னவெனில் கடவுளை நேசிப்பதே சமயம் எனப்படுகிறது. கடவுளை நேசிக்க வேண்டுமெனில் கடவுள் யார் என்பதை அறிந்திருத்தல் அவசியம். இதற்கு மாற்று வழியே கிடையாது. கடவுள் என்பவர் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களால் அவருடன் அன்பு பரிமாற்றத்தில் ஈடுபட முடியும். இதைத்தான் நாங்கள் கற்பிக்கின்றோம். எங்களுடைய சீடர்கள் அதிகாலையில் எழுந்து கோயிலில் விக்கிரக வடிவில் இருக்கக்கூடிய பகவானுக்கு மங்கள ஆர்த்தி, போக ஆர்த்தி முதலியவற்றை அர்ப்பணிக்கும்படி வேண்டுகிறோம். ஏதோ ஒரு பொம்மையை வணங்கி நேரத்தை வீணடிக்கும் அளவிற்கு நாங்கள் என்ன முட்டாள்களா, அயோக்கியர்களா? சில நேரங்களில் மக்கள் அவ்வாறு தான் நினைக்கின்றனர். ஆனால் அது உண்மையல்ல. கோயிலுக்குள் நுழையும் போது இங்கே கிருஷ்ணர் இருக்கிறார், இவர்தான் கடவுள், நாம் இவரை இவ்வாறு நேசிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக அறிகின்றீர். இதுவே இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் உயர்நிலை. நாம் எல்லாவற்றையும் தெளிவான புரிந்துணர்வுடன் நேர்மறையான தளத்தில் நிறைவேற்றுகிறோம். இது தெளிவாக உள்ளதா? இதில் வேறு யாருக்காவது ஏதேனும் கேள்வி உள்ளதா?
பிரத்யும்னர்னு ஒரு பக்தர், அந்த பிரத்யும்னர்னு ஒரு பக்தர் தீட்சை வாங்கினவர் போல இருக்கு. ஸ்ரீல பிரபுபாதரத்தில் கேட்குறார், ஸ்ரீல பிரபுபாதரே, பிரத்யும்னன்ற பக்தர் கேட்குறார், ஸ்ரீல பிரபுபாதரே, கடவுளை நேசிப்பதற்கு முன்பாக கடவுள் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும் என்று கூறினர். அப்படியெனில் பக்தி தொண்டிற்கு முன்பாக ஞானம் தேவைப்படுகிறதா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், ஆம், இந்த வழிமுறை பகவத்கீதையில் வழங்கப்பட்டுள்ளது. கீதையில் 18 அத்தியாயங்கள் உள்ளன. அந்த 18 அத்தியாயங்களும் கடவுளை எவ்வாறு அறிவது என்பதை நமக்கு போதிக்கின்றன. அர்ஜுனன் இறுதியில் முழுமையான அறிவை பெற்றபோது, கிருஷ்ணரே, நீங்கள்தான் பரபிரம்மம், நீங்கள்தான் பரபிரம்மம், பரமபுருஷ பகவான் என்பதை ஏற்கிறான். அர்ஜுனன் அவ்வாறு சரணமடையும் போது கிருஷ்ணர் அறிவுறுத்துகிறார், சர்வதர்மான் பரித்யஜ்ய. அர்ஜுனன் அவ்வாறு சரணமடையும் போது கிருஷ்ணர் அறிவுறுத்துகிறார், சர்வதர்மான் பரித்யஜ்ய. பகவத்கீதை 18:66. ஆனால் கடவுளை நீங்கள் அறியாவிடில் அவரிடம் உங்களால் எவ்வாறு சரணமடைய முடியும்? கடவுளை நீங்கள் அறியாவிடில் அவரிடம் உங்களால் எவ்வாறு சரணமடைய முடியும்? யாரிடம் 3ஆம் தர மனிதன் உங்களிடம் வந்து என்னிடம் சரணடை என்று கூறினால் அதை செய்வீர்களா? நான் ஏன் உங்களிடம் சரணடைய வேண்டும்? நீங்கள் இதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இவர்தான் கடவுள், நான் இவரிடம் சரணடைய வேண்டும். கீதையின் 18 அத்தியாயங்களும் கடவுளையும் கடவுளை எவ்வாறு அறிவது என்பதையும் விளக்குகின்றன. அவ்வாறு விளக்கிய பின்னர் என்னிடம் சரணடை என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அப்போது சரி என்று கூறி அர்ஜுனனும் சரணடைகிறான். கடவுளை பற்றி அறியாவிடில் அவரிடம் எவ்வாறு சரணடைய முடியும்? அது சாத்தியமன்று. இவ்வாறாக கடவுளை அறிவதற்கான விஞ்ஞானமாக பகவத்கீதை திகழ்கிறது. இது ஆரம்ப நிலை விஞ்ஞானமாகும். நீங்கள் கடவுளை மேலும் அதிகமாக அறிய விரும்பினால் ஸ்ரீமத் பாகவதத்தை படியுங்கள். கடவுளின் மீது தீவிர அன்புடையவராக இருந்தால் சைதன்ய சரிதாமிர்தத்தை படியுங்கள். கடவுளுக்கான அன்பு அப்போது மேன்மேலும் தீவிரமடையும். அதுதான் சைதன்ய சரிதாமிர்தம். கடவுளை புரிந்து கொண்டு அவரிடம் சரணமடைவதற்கான ஆரம்ப புத்தகம் கடவுளை புரிந்து கொண்டு அவரிடம் சரணமடைவதற்கான ஆரம்ப புத்தகம் பகவத்கீதையாகும். சரணடையும் அந்த தளத்திலிருந்து மேலும் முன்னேறும் போது ஸ்ரீமத் பாகவதம் வருகிறது. பாகவதத்தினால் உங்களது அன்பு தீவிரமடையும் போது அதனை மேலும் தீவிரப்படுத்த விரும்பினால் சைதன்ய சரிதாமிர்தத்தை படியுங்கள். சைதன்ய மகாபிரபு கடவுளின் மீது பைத்தியமாக இருந்தார். சூன்யாபிதம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகேன மே, கிருஷ்ணர் இல்லாமல் அனைத்தையும் சூன்யமாக காண்கிறேன் என்று அவர் கதறி அழுதார். இதுவே உன்னத பரவசமாகும். அன்பு இல்லாவிடில் இது நிகழாது. நீங்கள் யாரையாவது நேசித்து அங்கு அவர் இல்லாவிடில் அப்போது அனைத்தையும் சூன்யமானதாக காண்பீர். அதுபோலவே காதலின் மீதான காதலியின் உணர்வை போன்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணரை உணர்ந்தார். சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகேனமே, கோவிந்தன் இல்லாமல் அனைத்தையும் சூன்யமாக காண்கிறேன். இதுதான் அன்பின் மிக உன்னத நிலையாகும். இது புரிகிறதா? பிரத்யும்னர் என்ற பக்தர் கேட்கிறார், ஸ்ரீல பிரபுபாதரே, இன்னும் ஒரே ஒரு விஷயம், ஒருவனிடம் இருக்க வேண்டிய குறைந்தபட்ச அறிவு என்ன? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், கடவுள் மிக பெரியவர். இது அவசியம். கடவுள் மிக பெரியவர், தான் மிக பெரியவன் என்பதை கிருஷ்ணர் நிரூபித்தார். கடவுள் மிக பெரியவர், தான் மிக பெரியவன் என்பதை கிருஷ்ணர் நிரூபித்தார். எனவே அவர் கடவுள். கடவுள் மிக பெரியவர் என்று அனைவரும் கூறுகின்றனர். அல்லாஹு அக்பர் என்று இஸ்லாமியர் கூறுகின்றனர். கடவுள் மிக பெரியவர். இந்துக்களும் பரம்பிரம்ம, நீங்களே பரபிரம்மன் என்று கூறுகின்றனர். ஆகவே கடவுள் மிக பெரியவர். மேலும் கிருஷ்ணர் இவ்வுலகில் இருந்தபோது தாம் மிக பெரியவர் என்பதை அவர் நிரூபித்தார். எனவே அவர் கடவுள். கடவுள் மிக பெரியவர் என்பதை நீங்கள் உண்மையிலேயே ஏற்பவராக இருந்தால், யாரேனும் ஒருவர் எல்லாவற்றிலும் மிக பெரியவராக இருப்பதை காணும்போது அவர்தான் கடவுள் என்பதை ஏற்றுக்கொள்வீர். உங்களால் எவ்வாறு அதனை மறுக்க முடியும்? கிருஷ்ணருடைய பகவத்கீதையை படித்தாலே அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ணர் பகவத்கீதையை பேசி 5000 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இருந்தும் பகவத்கீதை உலகம் முழுவதும் ஞானத்தின் மிக சிறந்த புத்தகமாக ஏற்கப்படுகிறது. இதனை மற்ற சமயத்தை சார்ந்த உண்மையான அறிஞர்களும் ஏற்கின்றனர். இந்த அறிவே கிருஷ்ணரின் உயர்நிலைக்கான நிரூபணம். இத்தகைய அறிவை யாரால் வழங்க முடியும்? அவர் கடவுள் என்பதற்கு இதுவே நிரூபணம். அறிவு உட்பட எல்லா ஐஸ்வர்யங்களையும் கிருஷ்ணர் முழுமையாக பெற்றுள்ளார். கிருஷ்ணருடைய வார்த்தைகளுக்கு அப்பால் முழு உலகிலும் வேறு அறிவு ஏதேனும் உள்ளதா?
ஒவ்வொரு வரியும் பக்குவமான அறிவை எடுத்துரைக்கிறது. நீங்கள் பகவத்கீதையினை நுணுக்கமாக கற்றறிந்தால் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அடுத்தது அமைதிக்கான வழி என்ற தலைப்பில் புஷ்டகிருஷ்ணர் என்ற பக்தர் கேட்கிறார், ஸ்ரீல பிரபுபாதரே, அடுத்த கேள்வி, பல்வேறு நூற்றாண்டுகளாக மற்ற பெரிய மதங்களின் தாக்கத்தில் உள்ள மேற்கத்திய நாடுகளில் வேத பண்பாட்டிற்கு வித்தியாசமானதொரு பங்களிப்பு இருக்கும் என்பதை நீங்கள் எதிர்நோக்குகிறீர்களா? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், இல்லை, வித்தியாசமான பங்களிப்பு என்று ஏதும் கிடையாது. கடவுள் ஒருவரே, கடவுள் இருவராக இருக்க முடியாது. பகவத்கீதையில் 7.7 கிருஷ்ணர் கூறுகிறார், மத்த பரதரம் நான் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயா, என்னை விட உயர்ந்த அதிகாரி யாரும் இல்லை. இவரே கடவுள், கிருஷ்ணரே கடவுள் என்பதை மக்கள் தற்போது புரிந்து கொள்ள வேண்டும். வேத பண்பாட்டிற்கென்று வித்தியாசமான பங்களிப்பு என்று ஏதும் கிடையாது. இதன் பங்களிப்பு உலகம் முழுவதும் ஒன்றுதான். 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக நானே பரம அதிகாரி, என்னை விட உயர்ந்த பரம அதிகாரி யாரும் கிடையாது என்று கிருஷ்ணர் கூறினார். இன்றும் அவர்தான் பரம அதிகாரி. எனவே நாங்கள் கிருஷ்ணரை அறிமுகப்படுத்த முயல்கிறோம். உன்னத அதிகாரியான கிருஷ்ணரை இதுவரை வேறு யாரும் உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்துவதற்கு முயலவில்லை. நாங்கள் 500 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கட்டளையினை பின்பற்றி கிருஷ்ணரை அறிமுகப்படுத்த முயல்கிறோம். சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணரே. அவர் இந்த கிருஷ்ண பக்தி உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று விரும்பினார். பிருதிவி தே ஆச்சே யத நகராதி கிராம சர்வத்திர பிரச்சார ஹயே மோர நாம. பிருதிவீத்தே ஆச்சே யத நகராதி கிராம சர்வத்திர பிரச்சார ஹைபே மோர நாம. ஸ்ரீ சைதன்யர் கூறினார், உலகிலுள்ள ஒவ்வொரு நகரத்திலும் கிராமத்திலும் என்னுடைய திருநாம கீர்த்தனம் கேட்கப்படும். சைதன்ய பாகவதம் அந்திய காண்டத்தில் 4.126 சொல்லப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணர் இந்தியாவிற்கு மட்டும் சொந்தமானவர் கிடையாது. அவர் கடவுள் என்பதால் அனைவருக்கும் உரித்தானவர். பகவத்கீதையில் 14.4 அவர் இதனை உறுதிப்படுத்துகிறார். அகம்பீஜ பிரதப்பிதா, நானே எல்லா உயிர்வாளிகளுக்கும் விதையளிக்கும் தந்தை. கிருஷ்ணன் மனித சமுதாயத்தில் உள்ள உயிர்களுக்கு மட்டுமின்றி நீர்வாழ்வன, பூச்சிகள், தாவரங்கள், பறவைகள், விலங்குகள் முதலிய எல்லா உயிர்வாளிகளுக்கும் தந்தை ஆவார். வேத பண்பாட்டில் அனைத்தும் உள்ளது. இருந்தும் கிருஷ்ண உணர்வின் பண்பாடு இதுவரை முறையாக பிரச்சாரம் செய்யப்படவில்லை. தற்போது நாங்கள் பகவத்கீதை உண்மையுறிவியல் நூலில் அந்த பண்பாட்டினை சாரமாக எடுத்துரைத்துள்ளோம். பலர் பகவத்கீதைக்கு தங்களது சொந்த வழியில் தத்தமது மனம் போன போக்கில் விளக்கமளித்துள்ளனர். நாங்கள் முதன்முறையாக பகவத்கீதையை உள்ளது உள்ளபடி வழங்குவதற்கு முயல்கிறோம். இது பலனை தருகிறது. எனவே இதனை வேத பண்பாட்டின் வேறுபட்ட பங்களிப்பு என்று கூற முடியாது. இதுவே உண்மையான பங்களிப்பு. இது வேறுபட்ட பங்களிப்பு என்று இதனை வேத பண்பாட்டின் வேறுபட்ட பங்களிப்பு என்று கூற முடியாது. இதுவே உண்மையான பங்களிப்பு. இதனை இதுவரை யாரும் முயன்றதில்லை என்பதால் கிருஷ்ணர் மேற்கத்திய நாடுகளில் அறியப்படாதவராக இருந்தார். நாங்கள் அவரை அறிமுகப்படுத்துவதற்கு கடந்த சில வருடங்களாகத்தான் முயன்று வருகிறோம். இருப்பினும் இது உண்மையானதாக இருப்பதால் கிருஷ்ண உணர்வு ஏற்கப்பட்டு வருகிறது. எனவே இது வேத பண்பாட்டிற்கான புதிய நிலை அன்று. இந்த நிலை ஏற்கனவே இருக்கிறது. கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்வதே எங்களின் நிலையாகும். இது சைதன்ய மகாபிரபுவின் நோக்கம். அவர் குறிப்பாக இந்தியாவில் பிறந்தவர்களை பின்வருமாறு அறிவுறுத்துகிறார். பாரதே பூமித்தே ஹைல மனுஷ்ய ஜன்ம யார, பாரதே பூமித்தே ஹைல மனுஷ்ய ஜன்ம யார, ஜன்ம சார்த்தக கரிகர பர உபகார. பாரத பூமியில் மனித பிறவியை பெற்றுள்ளவன் தனது வாழ்வை வெற்றிகரமானதாக ஆக்கிக்கொண்டு முழு உலகையும் உய்விப்பதற்காக உழைக்க வேண்டும். சைதன்ய சரிதாமிர்தம் ஆதிலிலை 9.41. உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் கிருஷ்ணரை அறியாமல் இருப்பதால் இந்தியர்கள் முழு உலகையும் உய்விக்கக்கூடிய பணியை செய்ய வேண்டியவர்கள். எனவே இந்தியாவில் பிறந்தவர் ஒவ்வொருவரும் பகவத்கீதையின் செய்தியையும் கிருஷ்ணரையும் எடுத்துரைப்பதற்கு முயல வேண்டும். இது சைதன்ய மகாபிரபுவின் கட்டளையாகும். இது வேத பண்பாட்டின் புதிய பங்களிப்பு அன்று. இந்த நிலை ஏற்கனவே இருந்துள்ளது. 500 ஆண்டுகளுக்கு முன்பாக சைதன்ய மகாபிரபு இதனை பேசியுள்ளார். இருந்தும் அமெரிக்காவிற்கு
சென்ற பல்வேறு சுவாமிகளும் யோகிகளும் அமெரிக்காவிற்கு சென்ற பல்வேறு சுவாமிகளும் யோகிகளும் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக ஒருபோதும் அறிமுகப்படுத்தவில்லை. தற்போது நாங்கள் இதை செய்கிறோம். மக்கள் இயல்பாக இதனை ஏற்றுக்கொள்கின்றனர். இதுவே கிருஷ்ண பக்தி இயக்கம். எனவே இந்தியராக இருந்தாலும் இந்தியர் அல்லாதவராக இருந்தாலும் ஒவ்வொருவரும் இந்த இயக்கத்தில் இணைந்தால் அப்போது ஒரு சமயம் மட்டுமே இருக்கும். உலகில் அமைதி நிலவும். அமைதி எங்கும் நிலைத்திருக்கும். இது மட்டுமே வழி. போக்தாரம் யக்ஞதபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹൃதம் சர்வபூதானாம் ஞாத்மாமாம் சாந்தி மிருச்சதி. நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும், எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவன் என்றும், எல்லா உயிர்களின் உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன் ஜட துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகிறான். சாந்தி மிருச்சதி. பகவத்கீதை 5.29. இதுவே சாந்தி எனப்படும் அமைதியை அடைவதற்கான வழியாகும். கிருஷ்ணரை புரிந்து கொள்ளுங்கள். அவரே உன்னத அனுபவிப்பாளர், அவரே உன்னத உரிமையாளர், அவரே அனைவருக்குமான உன்னத நண்பர். கிருஷ்ணரை உங்களது நண்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர். இதுவே கிருஷ்ண உணர்வின் செய்தியாகும். அவர் உண்மையான வாழ்விற்கு திரும்புதல் என்ற தலைப்பில் புஷ்ட கிருஷ்ணர் கேட்கிறார். உண்மையான வாழ்விற்கு திரும்புதல் என்ற தலைப்பு அடுத்த அத்தியாயத்தில் புஷ்ட கிருஷ்ணர் என்ற சீடர் கேட்கிறார். ஸ்ரீல பிரபுபாதரே, இறுதி கேள்வி. மதமாற்றம் அல்லது பிரச்சாரத்தை பற்றிய உங்களது பார்வை என்ன? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், நாங்கள் மக்களை உண்மையான அறிவிற்கு அழைத்து வர முயல்கிறோம். அமை வம்சோ ஜீவபூத, எல்லா உயிர்வாழிகளும் என்னுடைய அம்சங்கள் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அவர் மேலும் கூறுகிறார், சர்வயோனிஷு கௌந்தேயா அகம் பீஜ பிரதக, நானே எல்லா உயிர்களுக்கும் விதையளிக்கும் தந்தை. வேறு விதமாக கூறினால், விலங்குகள், தாவரங்கள், இந்தியர்கள், அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள் உள்ளிட்ட எல்லா மனிதர்களும் எல்லா உயிர்களும் கிருஷ்ணரின் அம்சமே. அதுவே ஒவ்வொரு உயிர்வாழியின் இயல்பான நிலையாகும். எனவே எங்களது கிருஷ்ண பக்தி இயக்கம் மக்களை ஏதோ ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலான கருத்தை ஏற்க செய்வதற்கு முயல்வதில்லை. இந்த இயக்கம் மக்களை அவர்களது உண்மையான நிலைக்கு, அவர்கள் அனைவரும் கிருஷ்ணரின் அம்சங்கள் என்னும் நிலைக்கு அழைத்து வருகிறது. இது செயற்கையான மதமாற்றம் அன்று. நீர் கிறிஸ்தவனாக இருக்கிறாய், தற்போது இந்துவாக மாறிவிடு என்று நாங்கள் கூறுவதில்லை. இந்த இயக்கம் மக்களை இறைவனின் அம்சங்கள் என்னும் அவர்களது இயல்பான நிலைக்கு உண்மையிலேயே மீண்டும் அழைத்து வருகிறது. செயற்கையான மதமாற்றத்தின் விளைவுகள் நீடித்து நிற்காது. தன்னுடைய நிலையை பற்றிய உண்மையான புரிந்துணர்விற்கு ஒருவன் வரும்போது அந்த நிலை தொடரும். கிருஷ்ண பக்தி இயக்கம் அந்த உண்மையான புரிந்துணர்வை வழங்கி ஒவ்வொருவரையும் தத்தமது உண்மையான நிலைக்கு மீண்டும் அழைத்து வருகின்றது. தற்போது ஒவ்வொருவரும் நோயுற்ற நிலையில் இருக்கின்றனர். மக்கள் தங்களை கிருஷ்ணரின் சேவகனாக நினைக்காமல் வேறு விதமாக நினைக்கின்றனர். மக்கள் அனைவரும் கிருஷ்ணரின் நித்திய சேவகர்கள் என்பதை அங்கீகரிக்கும் நிலைக்கு ஒவ்வொருவரையும் இந்த இயக்கம் அழைத்து வர முயல்கிறது. இந்த இயக்கம், நீ கிறிஸ்தவனாக இருந்தாய், இப்போது இந்து ஆகிவிட்டாய் என்று கூறி மதமாற்றம் செய்து முத்திரையிடுவதற்கானது அன்று. தன்னுடைய நிலை என்ன என்பதை அறியாவிடில் இந்து என்று வெறுமனே முத்திரையிடப்படுவதால் ஒருவனுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? உடனே புஷ்டகிருஷ்ணர் என்ற பக்தர் கூறுகிறார், ஒரு நன்மையும் கிட்டாது. அவன் அறியாமலேயே தொடர்வான். தனது உண்மையான ஆன்மீக அடையாளத்தை அறியப் போவதில்லை. ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், நீங்கள் ஒருவனை அறியாமையின் தளத்திலேயே வைத்திருப்பதாக இருந்தால் அவனை கிறிஸ்துவனாக, இஸ்லாமியனாக அல்லது இந்துவாக மாற்றுவதில் என்ன நன்மை? ஸ்ரீல பிரபுபாதர் கூறுகிறார், நீங்கள் ஒருவனை அறியாமையின் தளத்திலேயே வைத்திருப்பதாக இருந்தால் அவனை கிறிஸ்துவனாக, இஸ்லாமியனாக அல்லது இந்துவாக மாற்றுவதில் என்ன நன்மை? ஒருவனை செயற்கையான முறையில் இந்துவாக மாற்றுவதில் எந்த பயனும் இல்லை. வாழ்வின் தத்துவங்களை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் யார் என்பதையும், கடவுளை எவ்வாறு நேசிப்பது என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே உண்மையான வாழ்க்கை. இத்தோட இந்த புஸ்தகம் பூர்த்தி அடையுது. அருமையான கருத்துக்கள் நிறைஞ்சிருக்குது, மனசில் அப்படியே நிறைஞ்சிருக்குது. அருமையான கருத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. நம்மளுடைய உண்மையான அடையாளத்தை ஸ்ரீல பிரபுபாதா விளக்குறார். நீ கிறிஸ்தவனா இந்துவான்ற முக்கியம் இல்லை, நம்ம பகவானுடைய அம்சம்ன்றதை புரிஞ்சுக்கணும்.
நம்ம பகவானுடைய தன்மைகள் உடையவர்கள், ஆனால் அளவில் சிறியவர்கள், பகவான் அளவில் பெரியவர். இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பகவானுக்கு மட்டும்தான் நம்ம தொண்டாற்ற வேண்டியவர்கள். அப்போ தான் நம்ம காலத்தை விரயமாக்காமல் சரியாக பயன்படுத்துகிறோன்னு அர்த்தம். சில பிரபுபாதருடைய வார்த்தைகளை படிக்கும்போது கேட்கும்போது ஆஹா அருமையாக இருக்குது, மனசுக்கு ரம்யமாக இருக்குது. நம்மளுக்கு அப்படியே என்னமோ நம்ம சொந்த தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. தாயபாக் நம்ம சொந்த தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. நம்மளுடைய உண்மையான நிலையை உணர்த்துகிறார் சில பிரபுபாதா. உண்மையாக பகவானுக்கு தான் நம்ம சேவை செய்ய வேண்டியவர்கள். நம்ம என்றைக்குமே தொண்டர்கள் தவிர நம்ம அதிகாரிகள் கிடையாது, நம்ம உரிமையாளர்கள் கிடையாது, நம்ம அனுபவிப்பாளர்கள் கிடையாது. பகவான் தான் அனுபவிப்பாளன். அந்த பகவானுடைய பிரசாதமாக தான் நம்ம அனுபவிக்கிறோம். அப்புறமா அதை எடுத்துக்கொண்டோம். முதல் நம்ம எடுத்து வாயில் போட்டுக்கணும் இல்லையா, அது பாவம், அது திருட்டுத்தனம். பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு அது பகவானுடைய அனுமதியின் பேரில் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் பற்றியா, அதுதான் உண்மையான பிரசாதம். அதுதான் பகவானுக்கு எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சுட்டு பகவானுடைய சொந்தமானது பகவானுக்கு கொடுத்துட்டு தான் நம்ம எடுத்துக்கணும், அவருடைய உத்தரவின் பேரில். அதுக்கு பிறகு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு தான் சில பிரபுபாதர் விளக்குறார். அதே மாதிரி உண்மையாக நம்ம அடையாளத்தை தவற விட்டுட்டோம். அந்த அடையாளத்தை நாம் ஒரு குரு மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். குருநாதர் ஸ்ரீல பிரபுபாதருடைய ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு அவரிடத்தில் பிரார்த்தனை பண்ணிப்போம். நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்திய தேசதாரிணி. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. श्री प्रभुपाद की जय, सकल साधुमंडली की जय, गंगा यमुना माई की जय, वृंदावन धाम की जय, द्वारका धाम की जय. गौर प्रेम हरि हरि बोल. ऑल ग्लोरीज कृष्ण, हरे कृष्ण. All glories assembly devotees, Hare Krishna. All glories assembly devotees, Hare Krishna. All glories. Srila Prabhupada ki jai. அருமையான புஸ்தகம். அதெல்லாம் கண்ணை திறந்து வர்ற புஸ்தகம். நம்ம இருண்டு போன நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக்கக்கூடிய புஸ்தகம். அதெல்லாம் நம்ம கண்ணை அழுத்து வர்ற புஸ்தகம். தேவையில்லாத கோவப்படுறோம், தேவையில்லாத ஆசைகள் படுறோம், நம்ம அடையாளத்தை தவற விட்டதுனால இப்படி திண்டாடுறோம், அனாதைகளாக அலையிறோம். பகவான் கிருஷ்ணர் ஒருத்தர் இருக்கும்பொழுது நம்ம இறைவனுக்கு நம்ம பாருங்க தெளிவான மதம் இது. நம்ம சனாதன தர்மம் தெளிவான மதம். கடவுள் யாருன்னா கிருஷ்ணன் டக்குன்னு நம்ம காமிக்க முடியும். மற்ற மதங்களை அப்படி காமிக்கவே முடியாது. இறைவன் என்னென்னா இப்போ முஸ்லீம்லாம் அருவத்தை வழிபடுறாங்க. இயேசு கிறிஸ்து பார்த்தா பிதா ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அந்த பிதா எப்படி இருப்பார், எதுவும் வர்ணனை இல்லை. ஆனால் நம்ம மதம் பாருங்கள், மயில் பிள்ளை அணிந்து கொண்டு புல்லாங்குழல் ஏந்தி கொண்டு கிருஷ்ணர் நல்லா தெளிவாக காண்பிச்சு அவருக்கு ஆராதனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சைதன்ய மகாபிரபு அருமையான நாம சங்கீதத்தை சொல்லி, அந்த நாம வேற இல்லை கிருஷ்ணர் வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவத்தை பிரத்யக்ஷமிவ தர்சிதம், கண்ணுக்கு எதிர இந்த அனுபவத்தை நீ அந்த உற்சாகத்தை, அந்த புத்துணர்ச்சி, அந்த சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுத்து இப்படி நிரூபணம் பண்ணக்கூடிய ஒரு மதம்னா, இறைவனை நிரூபணம் பண்ணி காட்டக்கூடிய ஒரு மதம் தான் அது நம்ம சனாதன தர்மம். இந்த இஸ்கான் தான் நமக்கு தாய் வீடு. கண்டிப்பாக நமக்கு குருகுலம், சரியான குருகுலம் இந்த இஸ்கான் தான். அருமையான வழிகாட்டி ஸ்ரீல பிரபுபாதருடைய வார்த்தைகள். பாகவத்கீதை ஒன்றும் இல்லை, அவர் தனியாக தான் தோழித்தனமாக சொல்லலை. பாகவத்திலிருந்து தான் நம்மளுக்கு எடுத்து சொல்கிறார். அதை புரிந்து கொள்ளும் விதம் நமக்கு தெரியல. ஒரு குரு கணத்தந்து விட்டாருன்னா அந்த இருட்டை போக்கினாருன்னா நமக்கு ஈஸியாக புரியுது பகவத்கீதை. ஓ இப்படி தான் பகவத்கீதை புரிஞ்சிக்கணுமா அப்படின்னு புரியுது. இந்த பகவத்கீதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடம் தான் இஸ்கான். அந்த இஸ்கானில் என்னென்னா எல்லாமே செயல்முறையில் பண்ணுறாங்க. இப்போ பகவத்கீதையில் புஸ்தகத்தில் படிக்கிறோம், புஸ்தகத்தில் படிக்கிறத நடைமுறைப்படுத்தக்கூடிய இடம். பகவானுக்கு எப்படி சேவை செய்கிறது பாரு. அப்போ என்ன பண்ணார் அம்பரீஷன், என்ன பண்ணார், சவை மன கிருஷ்ண பதார விந்தையோர் வச்சாம்சி வைகுண்ட குணானு வரணே. காலைல பாகவத கிளாஸில் பகவதனுடைய பற்றி பேசுகிறாங்க. கரோ ஹரிர் மந்திர மார்ஜனாதிஷு, கைகளால் கோயில்களை சுத்தமாக கூட்டி போயிருக்குது. இதெல்லாம் பகவானுடைய கைங்கரியங்கள், பகவானுடைய செயல்களால். க்ஷேத்ரோ பதாபி சர்பணம், பகவானுடைய கால்களை பகவானுடைய க்ஷேத்திரங்களுக்கு போகிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பகவானுடைய துளசி அவருடைய புஷ்பங்களை நுகர்வதற்காக மூக்கை பயன்படுத்துகிறோம். அதுதான் அம்பரீஷ மகாராஜா பயன்படுத்தினார். அப்போது அது மாதிரி அந்த கோயில்கள், அப்போ அந்த சேவைகளை எப்படி ஈடுபடுறதுன்னு ப்ராக்டிக்கலாக நமக்கு பகவத்கீதையில் சொன்ன அந்த பக்தி வழிமுறையை ப்ராக்டிக்கலாக நமக்கு செயல்படுத்தி காண்பிக்கிற இடம் இஸ்கான்.
அப்போ நீங்கள் ஒரு புஸ்தக படிப்பா ஏட்டறிவோடு ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாத மாதிரி ஒரு ஏட்டறிவோடு இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிக்கலாக செயல்முறைப்படுத்தக்கூடிய இடம்தான் இஸ்கான். இதை மறுக்கவே முடியாது. தெளிவாக இருக்கலாம், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தெளிவாக இருக்கலாம். ஏகம் பகவத்கீதா சாஸ்திரம், கீதா சாஸ்திரம், ஏகம் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கர் சொல்கிறார் இல்லையா. இந்த பகவத்கீதையினுடைய பல்சுதியில் சொல்கிறார் இல்லையா, இந்த ஒரு பகவத்கீதை ஒன்று போதும், பகவான் ஒருத்தம் போதும், பகவான் நாம ஒன்று, பகவானுடைய சேவை ஒன்று போதும் வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்கிறார். அது ஆதிசங்கர் சொல்கிறார். அருமையான விஷயம். அதை நம்ம வைஷ்ணவர்கள் எடுத்துக்கிறாங்க இஸ்கானில், அதுதான் செய்கிறாங்க. இது என்னென்னா வெறும் புஸ்தக படிப்பு இல்லை, இது அனுபவபூர்வமான ஞானம் இல்லை, விஞ்ஞானம்னா அனுபவபூர்வமான வழிமுறை. இது நீ நேரில் பார்க்கலாம், அதெல்லாம் அனுபவிக்கலாம். கிருஷ்ணரை நம்ம நேரில் பார்க்கலாம், கிருஷ்ணரை சென்றடையலாம் கோலோகத்தில். குண்டம்னா துன்பங்கள் நிறைஞ்ச இடம். இது பூலோகம் குண்டம், இது குண்டம்னு சொல்லப்படுகிறது இந்த பூலோகமானது. இது துக்காலயம், அசாஸ்வதம். அப்போது இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம குண்டம் அனுபவிக்கிறோம். குண்டம்னா துன்பங்கள் அனுபவிக்கிறோம். வைகுண்டம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட். அப்படியே இதுக்கு நேர் எதிரான ஆப்போசிட் எதுனா வைகுண்டத்தில் இன்பங்கள் மட்டுமே நிறைஞ்சக்கூடிய இடம். துன்பங்களே இல்லை, துக்கமும் இல்லை, துக்காலயம் இல்லை, அசாஸ்வதமும் இல்லை. அங்கே என்னென்னா ஆனந்தாம்பூதி வர்த்தனம், ஆனந்தமயமான உலகம். அதே சமயத்தில் அசாஸ்வதம் கிடையாது, அதாவது நித்தியமானது, சத்தியமானது, நித்தியமானது, ஆனந்தமயமானது, பூர்ண அறிவு நிறைஞ்ச இடம் அது. அப்படி சச்சிதானந்த ஸ்வரூபமான இடம் அது. அந்த தாமத்தில் நம்மளை வச்சுட்டு பகவான் கொஞ்சறார். அப்போ அவனுடைய நாமங்கள், இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லும்போது நமக்கு அவ்வளோ புத்துணர்ச்சி வரும். ஒரு 10 மாலை சொல்லும்போதே நம்மளுக்கு தெரியும், அவ்வளோ சுறுசுறுப்பாகிடும் நம்ம. அப்போ நைட்டு பூரா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி ஆடி பாடி குதித்தவங்களுக்கு, சைதன்ய மகாபிரபு போன்ற பக்தர்களுக்கு எவ்வளோ உற்சாகமாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். இது உடம்புல நொடிகள் எல்லாத்தையும் போக்கக்கூடியது, மனசில் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியது, சந்தோஷத்தை கூட. நம்ம மரணத்திலேருந்து நம்மளை ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, இந்த மரணத்திலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியது. ஜரா மரண மோக்ஷாய, மரணத்தை விடுக்கக்கூடியது. அதே சமயத்தில் மூப்பு, அதாவது வயோதிக நிலை, இவைகளில் தானே ஒரு மனுஷன் வியாதிகளால் அவஸ்தைப்படுறான் ஒரு மனுஷ பிறவில்லை. இந்த ஜரையும் வரக்கூடாது, மூப்பும் வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது, வியாதியும் வரக்கூடாதுன்னா அப்போ மறுபடியும் பிறக்காமல் இருக்கிறது தான் ஒரே. அதுதான் பகவான் திருநாட்டுக்கு செல்லுதல், கோலோக பிருந்தாவனம். இதுதான் ஸ்ரீல பிரபுபாதா பகவத்கீதையில் சொல்கிறத அப்படியே சொல்கிறாரு. இதுதான் ஜரா மரண மோக்ஷாய் அப்படின்றார். அது கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணர் அதுக்கு என்ன பண்ண, என்னை அடையணும், அதுக்காக என்னை உபாசித்தா அதை அடையலாம். அங்கே ந சசாங்க ந சூர்யா ந சந்திரஹா, அதான் ந அக்னிஹி. அந்த இடத்துல என்னென்னா எதனுடைய சூரிய பிரகாசத்தால் நம்ம இந்த உலகத்தில் வாழறோம், சந்திர பிரகாசத்தால் வாழறோம், அக்னியை நம்பி இருக்கிறோம். ஆனால் அங்கே எதுவுமே நம்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியது கோலோக பிருந்தாவனம், வைகுண்டம் சொல்லக்கூடிய துன்பமே இல்லாமல் ஆனந்தம் மட்டுமே நிறைஞ்ச இடம். அந்த இடத்துக்கு அழைச்சி போகிறதுக்கு தான் ஸ்ரீல பிரபுபாதர், நாம் இந்த உலகத்தில் நீ எவ்வளோ தேடினாலும் சுகம் கிடைக்காது. ஏன்னா சுகம் இல்லாத இடம் இது. சுகம் இல்லாத இடத்துல சுகத்தை தேடினா கிடைக்காது. நீ என்ன முயற்சி பண்ணாலும், நான் இதை அடைஞ்சிட்டேன்னா எனக்கு கட்சிடும், அதை அடைஞ்சிட்டா கட்சிடும். இது சின்ன வயசுலேருந்து நம்ம இது போல் தேடின்னு இருக்கோம். சின்ன வயசுலேருந்து முழுமையான சௌக்கியத்தை ஏதோ சுகம் இருக்கிற மாதிரி இருக்குதே, அதான் காணல் நீர். தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குதே, ஆனால் தண்ணி இல்லை. ஆனால் அது மாதிரி தான் எல்லாமே நம்மளை ஏமாத்திகிட்டே இருக்கும் அந்த மாயை. அதான் மாயை உனக்கு ஒரு அங்கே ட்விஸ்ட் வச்சுருக்கு, அதில் சுகம் இருக்குது பார் அப்படின்னு காண்பிக்குது. அப்போ நம்ம சுகம் இருக்கிற மாதிரி தோணுது. ஆனால் அங்கே போய் அதிகமான சுகத்தை விட அதிகமான துன்பங்கள் தான் அனுபவிக்கிறோம். ஏன்னா அது துக்காலயம். இது துக்கமே இல்லை, துக்க தோஷான தர்சனம். இதில் உள்ள துக்கத்தினால் ஏற்படும் தோஷங்களை பார்க்கணும். இதனால் நம்ம எவ்வளோ இந்த துக்கத்தை பெறுவதற்காக நம்ம எவ்வளோ களங்கம் அடைகிறோம் அப்படின்றத பார்க்கணுமா. இந்த துக்கத்தினால நம்ம எவ்வளோ தோஷம் அடைகிறோம், எவ்வளோ களங்கம் அடைகிறோம், நம்ம மனசு எவ்வளோ கெட்டு போகுது, நம்ம எவ்வளோ பாதிக்கப்படுகின்றோம் அப்படின்றத பார்க்கணுமா. இது பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது கிருஷ்ணரால். துக்க தோஷான தர்சனம் பார்க்கணும். தர்சனம்னா பார்க்குறது. நம்ம அதெல்லாம் பார்க்குறதே இல்லை, கண்டு காணாமல் போகிறோம். இப்போ வர துன்பங்கள் ஆறி போச்சா, அடுத்தது மறந்துட்டு
மறுபடியும் இன்னொரு பெரிய துக்கத்துக்கு நம்மளை நாம் தயார்படுத்திக்கிறோம். அப்போ நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம். இதான் மாயை. கிருஷ்ண பக்தியில் வந்தால் தான் இந்த ஞானம், இந்த உண்மையான அறிவால் தான் நாம் இந்த மாயை வெல்லணும். இந்த அறிவு வேணும், ஞானம் வேணும். ஞானம் இல்லாமல் இந்த சித் ஸ்வரூபம், இந்த ஞானம், கிருஷ்ணரை பற்றிய அறிவு, அதான் என்ன சொல்லியிருக்கிறது பாகவதத்தில், வேத்தியம் வாஸ்தவம் அற்ற வஸ்து. வேத்தியம்னா தெரிந்து கொள்வது, வாஸ்தவமான வஸ்துவாகிய கிருஷ்ணரை பற்றி தெரிந்து கொள்ளும் போது தான் நம்ம தாபத்திரைய உன்மூலனம், 3 வித தாபங்கள்லேருந்து ஒரு மனுஷன் விடுபடுறான். அப்போ அவன் சிவதம், அவன் பரம மங்களகரமான நிலைக்கு வந்து விடுகிறான், அவன் மங்களம் பெறுகிறான். இதான் பிரபுபாதா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அந்த மங்களகரமான பாதை என்ன? இன்றைக்கி உட்காந்து ஹரே கிருஷ்ணா ஜெபி, கண்டவங்களோட பேசாத, பக்தர்கள் அல்லாதவர்களோட பழகினா, துஷ்ட சங்கத்தினால நம்ம கண்டிப்பாக இதை புரிஞ்சிக்கக்கூடிய நாலேஜ் கூட நமக்குள்ளே இருக்காது. காலத்தை வீணாக கழிக்கிறோம், ஒவ்வொரு நிமிஷமும் காலம் வீணாக கழியுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, இந்த பிரபுபாதாவுடைய புஸ்தகம் படித்ததோடு நான் நிறுத்திருப்பேன். ஆனால் என்னமோ இன்னொரு ஆதங்கம், இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்ம பௌதிக மாயை இது என்ன, இந்த ஞானம் எவ்வளோ நேரம் நிலைக்கும் அப்படி சொல்ல முடியாது. கலி தோஷத்தினால் பாதிக்கப்படும். அடுத்த நிமிஷம் வேற ஒரு விஷயத்தில் நம்ம மனசு பாய்ஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷம் இது அப்படியே எரேஸ் ஆகிடும். பௌதிக விஷயங்களால் களங்கம் அடையும் போது இப்போ நம்ம சொன்ன இந்த ஞானமானது மறைஞ்சிப்படும். அப்போ மறுபடியும் நம்ம துன்பப்படுவோம். அதிகமான துன்பங்களில் போய் வீழ்ச்சி அடைந்து ரொம்ப சங்கடப்படுவோம். அப்படி சங்கடப்பட்டாலும் நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோமான்னு கேட்டால் ரொம்ப ரேர். ஆனால் வந்துட்டால் பழச்சிப்போம். இந்த கிருஷ்ண பக்தின்றது ரொம்ப தூய்மையானது, பரிசுத்தமானவர்கள் தான் அதில் வர முடியும். ஆனால் அதுக்கு தான் பக்தருடைய கருணை வேணும். பக்தர்களை பகைச்சிட்டு இது நாமளாக முயற்சி பண்ணி சாண்டிங் பண்ணலாம், நம்ம புக்கு படிக்கலாம், எல்லாம் சொல்லலாம். அது இன்ட்ரெஸ்ட் வரணுமே. அந்த ஆர்வமே நமக்குள்ள சுத்தமாக இல்லையே, ஒரு கடுகளவு கூட ஆர்வம் இல்லையே. அப்போ எப்படி நம்ம தனியாக சாதனை பண்ண முடியும்? அப்போ நம்மளால் முடியலையா, நம்ம பக்தர்களோட சங்கத்தோடு சேர்ந்துக்கணும். அப்போது கிருஷ்ண பக்தருடைய சங்கத்துனா இஸ்கான் தான், அது ஃபஸ்ட் கிளாஸ். ஏன்னா அதான் குருஷிட பரம்பரை. அப்போ சீக்கிரமாக பியூரிஃபிகேஷன் நம்மளுக்கு பண்ணிட்டோம். அப்போ பக்த சங்கத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது தான், ஓ இதான் வாழ்க்கையா, இதான் உண்மையான சௌக்கியமா, ஓ இதான் உண்மையான சந்தோஷமா, இதுதான் உண்மையான ஞானமா, இதுதான் உண்மையான பக்தியா அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஓ இவர் தான் கிருஷ்ணரா, கிருஷ்ணர்லாம் நம்ம என்னமோ அவர் மலையை தூக்கினார், காளியனத்தை போனால் வாயில் உலகத்தை காட்டினா அப்படின்னு நினச்சினுக்கிறோம். அவ்வளோதான் நம்ம கிருஷ்ணர் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. கிருஷ்ணர் நம்முடைய நண்பர், நமக்கு எப்போவுமே கூட இருக்கிற நண்பர். கோபிகள்லாம் எப்படி சொல்லவும் அப்படியேப்பட்டவர்னு நினைக்கணும். ஏதோ அதிசய புருஷராக மட்டும் நினச்சா போதாது. பகவான் நமக்குள்ளே இருக்கிற பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாருன்னா குருமார்கள். அந்த ஸ்ரீல பிரபுபாதனுடைய வார்த்தைகளை பேசும்போது தான் நமக்கு இவ்வளோ நெருங்கி, நமக்கு இவ்வளோ சுகிருதகா சர்வத், நமக்கு இவ்வளோ நலன் விரும்பியா, நம்ம இத்தனை நாள் இதை உணராமல் இருந்துட்டோமே. ஆனாலும் நம்ம பிரார்த்தனை பண்ணால் பழிக்கலைன்னா நம்மளுக்கு அந்த பக்குவம். இப்போது நம்ம நிறைய பாவங்களை பண்ணியிருக்கோம். அந்த கலங்கத்தோடு பகவான்களுக்கு போனால் பகவான் ஏற்றுக்க மாட்டோம். அப்போ குருமார்கள் சத் சங்கத்தில் போகும்போது நம்ம என்னென்னா நம்ம பரிசுத்தம் அடைவோம். பரிசுத்தம் அடைஞ்ச இந்த நிலையில் நீ எது கேட்டாலும் பகவான் நிறைவேற்றுவான். ஏன்னா பக்தர்களோடு சேர்ந்து நீ கேட்குற அந்த பக்தர்களுடைய, இப்போது விபீஷணை சரணாகதி அடையும் போது கூட 4 ராட்சசர்கள் வந்தாங்க. அப்போ விபீஷனுக்கு தான் விசாரணை ஏற்பட்டது. விபீஷன் கூட வந்த 4 ராட்சசர்களுக்கு உடனே சரணாகதி ராமர் கொடுத்துட்டார் இல்லையா? அப்போ பக்தர்களோட நமக்கு அந்த சக்தி இல்லை அப்படின்னா பக்தர்களோடு போய் கை கோத்துக்கணும். அவங்கள பகைச்சி கூட அவங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. அவங்க இட்ட கைங்கரியத்தை சர்வீஸ் நம்ம செய்துட்டோம்னா அவங்களோட நம்ம சேலஞ்சு பண்ணாமல், சவால் விடாமல், அவங்களோட நான் பக்தி பண்ணுறவர் அப்படின்ட்டு அவங்களோட எதிர்த்து பேசாமல் அவங்களோட நம்ம கை கோத்துண்டு அன்பாக பழகணும்னா அவருடைய கருணையினால், பக்தருடைய கருணையினால் தான் இது சாத்தியமாகும். நம்ம முயற்சியால் கண்டிப்பாக சாத்தியமாகாது. ஏன்னா நம்ம கலங்கப்பட்டவர்கள், நம்ம நிறைய பாவம் பண்ணவங்க, நம்மளால் அது முடியாது. பக்தருடைய கருணை, அந்த கருணை கடாட்சம் நம்மளால் படணும், அவர்களோட சேரணும், அவர்களோட பழகணும், அவர்கள் வார்த்தைகளை கேட்கணும், அவர்கள் உபதேசங்களை கேட்கணும். அப்போ அங்கே போய் ஒரு கைங்கரியம், ஏதாவது ஒரு சின்ன கைங்கரியமாக பண்ணணும். அப்போ தான் நம்ம பியூரிஃபிகேஷன். இது ஒரு நாள்லேயே இந்த மாற்றத்தை நிறைய பார்க்கலாம். நம்ம ஒரு நாள் இந்த சேவையில் ஒரு கோயிலில் போய் நம்ம செய்யும்போதே நம்ம அந்த மாற்றத்தை நமக்குள்ளே அந்த உற்சாகத்தை உணர முடியும். எல்லாத்தையும் நம்ம கெட்டதெல்லாம் மறந்துடுவோம்.
நமக்கு துரோகம் பண்ணாங்க, நம்மளை திட்டினாங்க, நம்ம அதெல்லாம் மறந்துடுவோம். நல்ல விஷயம், இந்த பகவத் விஷயம், பக்தி விஷயம், பாகவதம் படிக்கலாமா, பகவத்கீதை படிக்கலாமா, நாம சண்டி இது மாதிரி புத்தி தான் நம்மளுக்கு ஏற்படும். ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட சங்கத்தை எடுத்துக்கிறோம். அந்த சங்கத்தினால சேதோ தர்ப்பண மார்ஜனம், மனசை பரிசுத்தமாக்கிடும். அப்போது பகவத் மகா தாவாக்னி நிர்வாபனம், எதையும் நீ மறக்கலைன்னா துன்பங்கள் உன்னை எரிச்சுட்டே இருக்கும். அந்த தாவாக்னி, அந்த சம்சாரத்தில் உள்ள காட்டு தீ நம்மளை எரிச்சுட்டே இருக்கும். அவைகள் தண்ணி விட்டு அணைஞ்ச மாதிரி உனக்கு குளிர்ச்சி ஆக்கணும்னா, உனக்கு நீயே நிம்மதி தேடிக்கணும்னா, மற்றவங்களால உள்ள காழ்ப்புணர்ச்சியை நீக்கணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா, சத் சங்கத்தில் போய் அந்த சாதுக்களோடு பழகும்போது தான் இந்த காழ்ப்புணர்ச்சியானது நமக்குள்ளேருந்து எடுத்தப்பட்டுன்னா நம்ம மனசு ஃப்ரெஷ் ஆகிடும். பகவான் சொல்கிறான், நினைவும் மறப்பும் அவனே, நான் தான் உன்னை மறக்க செய்கிறேன் எல்லாத்தையும். அப்போ தான் நீ சுகமாக இருக்க முடியும். உன் சௌக்கியத்துக்காக. அவர்கள் செய்ததை நான் ஏன் மறந்தேன், மறக்காமல் ஞாபகம் வச்சுருந்தா அவர்களோட நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன், அதெல்லாம் கூடாது. பக்தன்னா எல்லாத்தையும் மறக்கணும், எல்லாத்தையும் மன்னிக்கணும். அதுக்கு மேலே மன்னிக்கிறதுனா அதாவது மறக்கணும். எப்படி மறக்க வைக்கிறான்னா, அதான் சொல்கிறார், கதஞ்சித் உபகாரினி கிருதன் ஏகனி துஷ்யதி நஸ் மறதி அபகாரானம். அபகாரத்தை நினைக்கிறதே இல்லையா ராமர். அது பகவானுடைய குணம். அது மாதிரி தான் நம்மளை நம்மளை அதை பற்றி நினைக்காதபடி நம்மளை ஃப்ரெஷ்னஸாக வச்சுருக்காரு. அதனால தான் அவங்களால உற்சாகமாக இருக்க முடியும். ஒரு குற்றத்தை நினச்சினே இருந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாது. இதெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியலையே, அவங்க பண்ண துரோகத்தை மறக்க முடியல. எப்படி மறக்க முடியும்? நீ தனியாக பகவானை வழிபட்டால் மறக்க முடியாது. பக்தர்களுடைய சங்கத்தை எடுத்துக்கோ, அந்த பக்தர்களுக்கு போய் சேவை செய். தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா, சேவை செய். பரிபிரஷ்னேன சேவையா, அந்த சேவையில் நீ ஈடுபடாமல் தத்வித்தி பிரணிபாதேன, அப்போ உபதேக்ஷந்தி ஞானின தத்துவதர்ஷினக, அந்த ஞானத்தை உணர்ந்தவர்கள், தத்துவத்தை, அந்த உண்மையை உணர்ந்தவர்கள் உனக்கு உபதேக்ஷந்தி, உனக்கு அந்த ஞானத்தை உபதேசிப்பார்கள். அவர் வாக்குலேருந்து வரக்கூடிய இந்த அமிர்தத்தை உனக்கு புரிதோ புரியலையோ நீ கேட்டாவே நீ மாறிடுவே. சீக்கிரம் மாறிடுவார். நீ உன் தன்மைகளே மாறிடும், உன்னுடைய குணங்களே மாறிடும், ஃபுல் ஆட்டிடியூட் உனக்கு மாறிடும், உன்னுடைய சர்க்கம்ஸ்டன்ஸே மாறிடும், உன்னுடைய அட்மாஸ்பியரே மாறிடும். இது பக்தருடைய சங்கத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். பக்த சத்சங்கம் இல்லாமல் உன்னால் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாது. உன் மனசில் நிம்மதி என்னதான் தேடினாலும் உனக்கு நிம்மதி கிடைக்காது. ஒரே விஷயம் என்னென்னா, உன் சாதனை என்ன, நானும் பகவானை கும்பிட்றேன், நானும் பகவானுக்கு பூ போடுறேன், மாலை போடுறேன், எதுவுமே நடக்காது. நம்ம கலங்கப்பட்ட ஹிருதயத்தோட பரிசுத்தமானதை நெருங்க முடியாது. பகவான் துரத்து தான் விடுவான். ஆனால் பக்தர்கள் மூலமாக போகும்பொழுது பகவான் நம்மளை அருமையாக அரவணைச்சி ஏற்றுப்பான். அப்போ உனக்குள்ளே பார்த்தா இத்தனை நாள் தெரியாத விஷயம் இப்போ பகவத்கீதை உனக்கு புதுசாக புரியும். நவமாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், படிக்கிறதுக்கே ஆசையாக இருக்கும். இப்போ எப்படி வந்தது? அதுதான் பக்தர்கள் சங்கம். அப்போ பக்தர்கள் தம் வாழ்க்கையை பகவானுக்காக அர்ப்பணித்தவர்கள். அவர்களுக்கு பகவானுக்கு கருணை அதிகம். அவர்களுடைய சப்போர்ட்டுனால உனக்கும் கருணை காட்டுவான் பகவான். அப்படி தான் போனவே ஒழிய நான் என் பக்தி எப்படியாப்பட்ட பக்தி, நான் எப்படியாப்பட்டவன் அப்படின்னு நினச்சா நடக்கவே நடக்காது. காலம் பூரா காலம்தான், டைம் தான் வேஸ்ட் ஆகும், கால விரயமாகும், ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது, முன்னேற்றமே அடைய முடியாது. திருப்பி போகிறது, பின்வாங்கிறது, மறுபடியும் பண்ணுறது, அந்த சந்தோஷத்துடைய திவலை கூட நம்ம அனுபவிக்க முடியாது. ஏதோ அற்பமான சந்தோஷம், அதான் பௌதிக சந்தோஷம், மறுபடியும் துன்பத்தில் ஆழ்வோம். நம்ம குணங்களை மாற்றிக்க முடியாது, நம்ம நோய் நொடிகளை மாற்றிக்க முடியாது, நம்ம வாழ்க்கை தரத்தை மாற்றிக்க முடியாது, எதுவுமே எந்த சூழ்நிலையும் மாறாது. நம்ம தனியாக பக்தி பண்ணுறதுனால, பக்தருடைய சங்கத்தினால ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் நம்ம படிப்படியாக நம்ம மாறத ஒரு நாள்லேயே, நீங்கள் 2 நாள் போகும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த மாற்றம். அப்போ அந்த ருசி கண்டுடுவீங்க, அந்த ருச்சி ஏற்பட்டுரும். அந்த ருச்சி கண்டுட்ட பிறகு அப்புறம் தொடர்ந்து அதுலேயே என்ன பண்ணுவாங்க, எப்பா நான் செத்தாலும் அங்கேயே சாகிறேன், நான் அடிமைப்பட்டு கிடந்தாலும் பரவாயில்ல, அந்த இஸ்கான்லேயே அடிமைப்பட்டு கிடக்கிறேன், அவங்க என்ன சொன்னாலும் செய்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் அந்த ப்யூரிஃபிகேஷன் நீங்கள் உணர்ந்துட்ட பிறகு, அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிட்ட பிறகு நீங்கள் அதை விடவே மாட்டீங்க. இது கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். பக்த சங்கம் இல்லாமல் தனிமையில் நான் கூட முட்டாள்தனமாக எவ்வளோ விஷயம் பேசியிருக்கேன். நான் பகவானை குரு ஆசிரியர் எல்லாமே. பக்தர்கள் சங்கம் வேணும். நீ குரு ஆசிரியோ இல்லையோ, பக்தர்கள் சங்கம் வேணும். பகவானே குரு தான், இல்லைன்னு சொல்ல வரல. அர்ஜுனுக்கு பகவானே குரு தான், அதுதான் பிரபுபாதா சொல்கிறார், கரெக்ட். ஆனால் பிரபுபாதனுடைய சங்கம் வேணும், பக்தர்கள் சங்கம் வேணும். அவருடைய வார்த்தைகளை கேட்கணும். அவருடைய கடாட்சம், அவருடைய அனுக்கிரகத்தினால்தான் நம்ம பரிசுத்தம் அடைய முடியும்.
கதிரன்யதா, வேறு கதி கிடையாது கிடையாது கிடையாது. நான் சாண்டிங் பண்ணுறேன், நீ சாண்டிங் பண்ண மாட்டேன். 2 மாலை பண்ணுவேன், 5வது மாலை 3 மாலை பண்ணுவேன், 4 மாலை பண்ணுவேன், 5வது மாலை பண்ண மாட்டேன். நீ தூக்கி வச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏற கட்டு போயிடுவேன். ஆனால் பக்தர்கள் சங்கத்தில்னா சரசரன்னு 10 மாலை பண்ணிவிடுவேன். அதான் பக்தர்களுடைய சங்கம். உடனே நம்ம ஃபோன் இப்படி திருப்பினா கெட்ட விஷயங்கள்லாம் இருக்குது, உடனே மனசு கலங்கமாயிடும். இந்த யூடியூப் பார்க்கும்போது, மற்ற விஷயங்களை பார்க்கும்போது உடனே மனசு கலங்கமாயிடும். நீ கோயிலுக்கு வரணும், பக்தர்களுடைய சங்கத்தை எடுத்துக்கணும். அவர்கள் கொடுக்குற அந்த பிரசாதம் இருக்குது பற்றியா, அது பகவான் நேரடியாக எடுத்துக்கிற பிரசாதம். அதை சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பியூரிஃபிகேஷன் உண்டு, சத்தியமான விஷயம். அந்த பிரசாதம் ருசி இருக்குதோ ருசி இல்லையோ, அதை கொஞ்சம் எடுத்து நீங்கள் வாயில் போட்டாவே நீங்கள் டோட்டல் எல்லா கண்டாமினேஷனும் வெளியே தள்ளிடும். சகல கல்மஷ நாசனம்ச்சு. கிருஷ்ண பிரியம், கிருஷ்ணனுக்கு உங்கள் மேலே பிரியம் ஏற்படும். சகல கல்மஷ நாசனம் எல்லாமே டோட்டல் கண்டாமினேஷன் வெளியே அடித்து தள்ளிடும். அந்த பிரசாதத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. மகாபிரசாதே கோவிந்தே நாம பிரம்மணி வைஷ்ணவே ஸ்வல்ப புண்ணியம் வதன்ராஜன்னு அருமையான ஒரு பாட. மகாபிரசாதம் அது, சாதாரண ஒரு சாதம். கோவிந்தன் அவ்வளோ சாதாரண புண்ணியத்தினால் கட்சிடாது. அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் பகவானுடைய பிரசாதம் பக்தர்களால் பாகவத பிரசாதம் கிடைக்கும். அது நம்மளுடைய கோடிக்கணக்கான ஜென்மங்களில் ஏற்பட்ட அந்த கலகங்கள்லாம் நீக்கக்கூடியது. ஏன்னா பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, உச்சிஷ்டலேபான் அனுமோதி தத்வஜை சக்ருத்ம புஞ்சே தது அபாஸ்த கில்பிஷா. நம்முடைய பாவம் கலங்கங்கள்லாம் போக்கடிக்கப்பட்டது அந்த உச்சிஷ்டம், மகான்களுடைய உச்சிஷ்டம். பிரபுபாதாலாம் சாப்பிட்டு நமக்கு அந்த பக்தருடைய கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதமானது கொஞ்சமாவது உட்கொள்ளணும். நிறைய சாப்பிடலாம், பிரசாதம் நல்லா சாப்பிடலாம், எந்த கோளாறும் வராது. ஏன்னா பிரசாதம் அது. அப்போ நம்ம அந்த முறையை நம்ம கற்றுக்கொண்டு வீட்டில் நம்ம பிரசாதமாக செய்து அர்ப்பணிச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப பியூரிஃபிகேஷன் ஆகிறது 10% உறுதி, 100%. இதெல்லாம் நாம் அனுபவித்து சொல்கிறேன். இது ஏதோ உபன்யாசத்துக்காக பேசுறது கிடையாது, சத்தியமான விஷயம், அனுபவித்து சொல்கிறேன். மகாராஜ் ஜெயபதக மகாராஜ் அவரை நான் தரிசனம் பண்ணேன். அவருடைய கடாட்சயமல் பட்டது. அந்த அனுகிரகத்தினால இந்த மாற்றங்கள், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இந்த டைம் வேஸ்ட் பண்ணி வீட்டில் சும்மா ஏதோ டிவி பார்த்துக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு நம்ம பாட்டு டைம் வேஸ்ட் பண்ணி உடனே இஸ்கான் கோயிலுக்கு போங்க. எங்கே இஸ்கான் கோயில் இருக்குதோ பக்கத்தில் உங்களுக்கு, உடனே அங்கே போங்க. போய் பக்தர்களுடைய சங்கத்தை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணுங்கள். இல்லையா உங்களால் முடியலையா, கஷ்டமான சர்வீஸ் உங்களால் முடியலன்னா விட்டுருங்க. சுலபமான சர்வீஸ், இந்த புஸ்தகத்தை எடுத்து அங்கே வைக்கிறது, இப்படி போகிறது வர்றது, அவ்வளோதான். இல்லை பஜனை பண்ணுறது, இல்லை எல்லாத்தோட பெரிய சர்வீஸ் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சாண்டிங் பண்ணுறது, இடைவிட பகவன் நாமத்தை சொல்கிறது. இல்லை நாங்கள் ராமராமான்னு சொல்கிறோம், ஏதோ ஒன்று பகவன் நாமத்தை சொல்கிறது, அதுதான். அதை விட பெரிய சர்வீஸ் எதுவும் கிடையாது. அந்த ராமநாமா தான் என்ன. இப்போ இந்த ராமநாமத்தை எவ்வளோ நாள் சொல்லியிருப்போம், அந்த நாமத்துடைய பரிசுத்தத்தினால்தான் இப்போ இந்த பக்த சங்கத்தில் என்ன சேர்த்துருக்கு. இந்த பக்த சங்கத்தின் மூலமாக இந்த பகவன் நாமத்துடைய பெருமை நம்மளுக்கு இன்னும் அதிகமாக தெரியுது. பகவன் நாமா நிறைய சொல்ல 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 நம்ம அந்த ஹரே கிருஷ்ணானா சொல்லுங்கள், நாங்கள் ராமராமான்னு சொல்கிறோம், நாங்கள் ஹரே கிருஷ்ணா சொல்லலாம் தாராளமாக. ஹரே கிருஷ்ணா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. தாராளமாக ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள், சாண்டிங் பண்ணுங்கள். ரொம்ப வாழ்க்கை பியூரிஃபிகேஷனாக, வாழ்க்கை ரொம்ப பியூர் ஆகிடும். அவ்வளவு பரிசுத்தமாக்கக்கூடியது இது. அதனால் இந்த வழியை மேற்கொள்ளுங்கள். ஹரே கிருஷ்ணா. இதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம் வரணும், இல்லைன்னா நம்ம நினச்செல்லாம் நடந்துடாது. பிரபாதிக்கு ஜெய். அதுக்கு ஒரு பக்தருடைய கருணை வரணும். அந்த பக்தருடைய கருணை வந்தால் நேரத்துக்கு காலத்துக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உடனே பலிதமாகும். அந்த பக்தருடைய சங்கம் ரொம்ப 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 பவர்ஃபுல், ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. பக்தருடைய சங்கம் தான் ரொம்ப 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 பவர்ஃபுல். அவர்கள் உனக்கு திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுடைய சங்கத்தில் இருந்தாவே நீ மாறிடுவேன். டோட்டல் சேஞ்சஸ், எல்லாமே மாறும்.
பகவானே உனக்கு கருணை காட்டுவான். இப்போ பகவான் நீ எந்த பொருள் கொடுத்தாலும் ஏற்றுப்பான். ஒரு பத்திரம், ஒரு துளசி கொடுத்தாலும், ஒரு புஷ்பத்தை கொடுத்தாலும், ஒரு இலையை கொடுத்தாலும், ஒரு தண்ணி கொடுத்தா கூட தோயம் சமர்ப்பியம் பக்தியாக பிரேச்சு. அந்த பக்தருடைய கருணையினால், நீ பெற்ற பக்தினால் நீ ஒரு தண்ணி கொடுத்தா கூட பகவான் சந்தோஷமாக எடுத்துப்பான். கிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துப்பான். ராதாகிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷமாக உன்னுடைய பொருளை அங்கீகரிப்பார்கள். இப்போ நீ கலங்கமற்றவன் கிடையாது. இப்போ நீ பிரம்மபூத நிலையில் இருக்கிற பக்தர்கள் சங்கத்தில் இருக்கும்போது, பாகவதத்தில் படுத்துவதத்தில் உத்தவகிரியில் சுக்க பாருங்கள், நிறைய பக்த சங்கத்தை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறான் பகவான். எனக்கு பிரம்மதேவர் கூட அவ்வளோ பிரியமானவன் கிடையாது, லக்ஷ்மி கூட எனக்கு பிரியமானவன் கிடையாது, பரமசிவன் கூட பிரியமானவன் கிடையாது. உத்தவா நீ தான் எனக்கு பிரியமானவன். ஏன்னா நீ உலகத்தில் பரிசுத்தப்படுத்த போறியே. பக்த சங்கத்தினால் கோபிகள்லாம் தவம் பண்ணல, யாகம் பண்ணல, பூணூல் கிடையாது, குருகுல வாசம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர்கள் ஒருத்தர் தவ கதாமிரதம், தப்த ஜீவனம், பகவத் குணங்களை பேசி பேசி அந்த பக்த சங்கத்தினால் பக்தியை வளர்த்து கொண்டார்கள். அந்த பக்த சங்கத்தினால்தான் உத்தவா உனக்கும் பக்தி உண்டாச்சு, அந்த கோபிகளுடைய சங்கத்தினால இல்லையா? அப்போது அந்த பக்தர்களுடைய சங்கம், பக்தர்களுக்கு போய் சேவை செய்யணும், பக்தர்களோட பேசணும், பழகணும். அவர்கள் என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும். அவர் நம்மளுக்கு கொடுமைக்காரங்களா? அவங்கள விட கருணைசாலிகள் யாருமே கிடையாது. 6வது ஸ்கந்தத்தில் சொல்கிறார் இல்லையா, கிருபாலுக்கள் அவர்கள்லாம் அப்படின்னு. அவ்வளோ தயை உடையவர்கள். அப்போது அவர்களிடத்துல நம்ம போய் பேச்சு கொடுத்தோம்னா அவர்கள் நம்மளை பரிசுத்தமாக்கிடுவாங்க. ஒன்றும் வேணாம், நீ எதுவும் புரிய கூட வேணாம். அவர் சும்மா அவருடைய சங்கத்தில் அங்கே சும்மா போய் உட்காந்துன்னு, அந்த கோயிலில் உட்காந்து அவர்கள் ஏதோ புஷ்பத்தை தொடு சொல்கிறாங்களா தொடு, இல்லை காய்கறி ஏதாவது அறிய சொல்கிறாங்களா அது, ஒரு சின்ன சர்வீஸ் முடிஞ்சால் செய், இல்லைங்க என்னால் முடியாதுன்னா ஓகே விட்டு பரவாயில்ல, அது கோயிலில் போய் வாசம் பண்ணு. படிப்படியாக அப்புறமா நீயே எடுத்து செய்வேன் எல்லா வேலையும். அந்த அளவுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அப்புறமா நீ சர்வீஸ் நிறைய செய்யணும்னு ஆசை வந்துடும். அது ஒரு காலகட்டம். ஆரம்பத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் தயங்குவோம், நம்மளை வேலை இடுறாங்களே அப்படின்னு. இல்லை, சின்ன சின்ன வேலையை நம்மளால் முடிஞ்சு செய்யலாம், நம்மளுக்கு விருப்பப்பட்டு செய்யலாம். நிர்பந்தத்தினால் செய்யணும் அவசியம் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம். செய்ய நம்ம அந்த சர்வீஸ் பண்ணும்போது பகவானுக்கு சேவை செய்கிறோம், அவங்களுக்காக கிடையாது. அப்படி சேவை செய்யும்போது நம்ம ப்யூரிஃபிகேஷன் அடையிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். நமக்குள்ளேருந்து எல்லா கெட்டதும் எடுக்கப்படும், கர்ம வினைகள்லாம் கழியும். அந்த சர்வீஸில் ஈடுபடும் போது நமக்குள்ளே இருக்கிற கெட்டதெல்லாம் எடுத்து போட்டுரும். இதுதான் அந்த பியூரிஃபிகேஷனுடைய உணர்வு, இந்த கிருஷ்ண உணர்வு அப்படின்றது அதுதான். சரி, ஓகே. हरे कृष्ण कृष्ण हरे राम हरे राम 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 हरे श्री प्रभुपाद की जय। सीतापदे राम 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 श्री राम नाम संगीत की जय। साल साल मल्लिक की जय। श्री प्रभुपाद की जय।